இன்றைக்கு ஆகாய் புத்தகத்திலே இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க Moi, je போகிறேன். vais vous apprendre certaines choses du livre de Agé. ஆகாய் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் கடைசி 3 புத்தகங்களில் ஒன்று. Le livre d'Agé, c'est l'un des 3 derniers livres de la parole de Dieu. அழகான ஒரு குட்டி புத்தகம். C'est un très petit livre, très joli. 2 அதிகாரங்கள். Il n'y a que 2 seuls chapitres. ஆனால் அந்த 2 அதிகாரங்களுக்குள் இருக்கின்ற தீர்க்க தரிசனங்களும் அற்புதங்களும் ஏராளம். Mais tous les miracles et les prodiges qui sont dans ce livre sont nombreux. தரியு என்ற ஒரு மன்னன் பெயர் வரும். Il y aura le nom d'un roi qui s'appelait Darius. இப்படி ஒவ்வொரு இந்த தேவையில்லாதவர்களுடைய பெயரெல்லாம் அவ்வப்போது வரும். Et à chaque fois, vous verrez des noms bizarres qui vont arriver. ஆனால் ஆகாய் புத்தகத்தின் 3 கதாநாயகர்கள் யார் தெரியுமா? Mais vous savez qui sont les 3 héros du livre de Agé? ஆகாய் என்ற தீர்க்கதரிசி, Il y a le prophète Agé, செருபாபேல் என்ற ஆளுநர், il y a aussi l'empereur Zorobabel, யெஷுவா அல்லது யோசுவா என்று சொல்லப்படும் பிரதான et ஆசாரியர். le souverain sacrificateur Josué. ஆகாய் புத்தகத்தின் 3 நாயகர்களையும் பற்றி ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். Et nous, on va passer rapidement sur les 3 héros du livre de Agé. ஆகாய் என்ற அந்த தீர்க்கதரிசியின் பெயரின் அர்த்தம் என்ன? Quelle est la signification du nom d'Agé, du prophète Agé? எபிரேய சொல்லணும்னு சொல்லி கொடுக்கவா? Est-ce que vous voulez que je vous apprenne un mot hébreu? முன்னுக்குள்ள ஆள் கவனம். ஜலதோஷம், தடுமல், சளி, வியாதி இருந்தா இதை சொல்லக்கூடாது. Si vous avez du rhume, si vous êtes enrhumé, tout ça, il ne faut pas dire ce mot. ஓகே, சொல்லுங்க. Cracher. ஹக் ஹக் ஹக். அக் இல்ல, அக் வந்து யாழ்ப்பாணத்துல. ஹக் பார்லே புக்குவா கெஸ்கசே பார்லே. ஹக் என்றால் Ça veut dire, பண்டிகை என்ற அர்த்தம். ça veut dire fête, festivité. ஹக்யா என்றால் Hagaya, ça veut dire, கர்த்தருடைய பண்டிகை என்று அர்த்தம். ça veut dire c'est la festivité de l'Éternel. ஹக்யா என்பதுதான் ஆகாய் என்று தமிழில் C'est சொல்லப்படுகிறது. Hagya, c'est devenu Agé. கர்த்தருடைய பண்டிகை. Ça veut dire c'est la festivité de l'Éternel. இப்போ கர்த்தருடைய பண்டிகை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Qu'est-ce que ça veut dire la festivité de அந்த l'Éternel? பண்டிகை என்றதன் எபிரேய அர்த்தம், ஹக் என்றதனுடைய அர்த்தம் என்னவென்றால் Vous savez quelle est la signification du mot Hag qui ça veut dire festivité? சந்தோஷம், La joie, மகிழ்ச்சி, le bonheur, கொண்டாட்டம். le festin. அப்போ கர்த்தருடைய பண்டிகைகளை பற்றி கர்த்தர் எங்கே சொல்லுகிறார்? À quel endroit le Seigneur parle de festivité? லேவியராகமம் புத்தகத்திலே. Dans le livre de Lévitique. லேவியராகமம் புத்தகத்திலே 7 பண்டிகைகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். Le Seigneur il parle de 7 fêtes dans le livre de Lévitique. அந்த பண்டிகைகளுக்கு அவர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? Et quels sont les noms qu'il cite dans le nom de ces festivités? கர்த்தருடைய பண்டிகைகள். C'est les fêtes de l'Éternel. இப்போ நீங்கள் பஸ்கா பண்டிகை, அந்த முறையாக அந்த ஏழையும் சொல்ல போனால் பஸ்கா பண்டிகை, Si on prend dans l'ordre, il y a la fête de Pâques, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, la fête des pains sans levain, முதற் பலன் அல்லது முதற்கனி பண்டிகை, அசைவாட்டும் பண்டிகை, la fête des prémices, ஷவ்யாட் என்று சொல்லப்படுகின்ற பெந்தகோஸ்தே பண்டிகை, la fête de Shavuot qui signifie Pentecôte, எக்காள பண்டிகை, la fête des corps, யோம் கிப்பூர் என்று சொல்லுகின்ற அந்த என்ன நாள், பாவ நிவாரணம் பண்ணுகின்ற அந்த பண்டிகை, la fête de Yom Kippour où on fait le grand pardon, ஏழாவதாக கடைசியாக கூடார பண்டிகை. et la fête, le 7e, la grande fête des tabernacles. இந்த 7 பண்டிகைகளுக்கும் ஆண்டவர் வைத்த பெயர் கர்த்தருடைய பண்டிகைகள். Et ces 7 fêtes, le Seigneur, il a donné le titre de les festivités de l'Éternel. அதனுடைய அர்த்தம் என்ன? Et qu'est-ce que cela veut dire? கர்த்தர் கொண்டாடுகிறார், C'est l'Éternel lui-même qui le fête. கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். C'est l'Éternel se réjouit. அப்போ மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Donc qu'est-ce que Dieu dit au peuple? எடா, இது என்னுடைய பண்டிகை, Il dit, regarde, ça c'est mes fêtes. என்னோடு சேர்ந்து Donc சந்தோஷப்படுங்கள். sois dans la joie avec moi. அப்போ பண்டிகையில் ஜனங்களினுடைய பங்களிப்பு என்ன? Et quelle est la part du peuple dans les festivités de l'Éternel? கர்த்தரோடு சேர்ந்து அவருடைய சந்தோஷத்தில் நுழைவது. Et c'est-à-dire se mettre avec l'Éternel et rentrer dans sa joie. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க தேவையில்லை.
ஒரு வசனம் இருக்கிறது. Et dans le Nouveau Testament, c'est pas la peine de lire, il y a un verset. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே Dans le livre de Romains chapitre 12, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், il a dit réjouissez-vous avec ceux qui se réjouissent துக்கப்படுகிறவர்களுடனே et துக்கப்படுங்கள். attristez-vous avec ceux qui s'attristent. இப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? Et notre Éternel, comment il est? சந்தோஷமான தேவன். C'est quelqu'un, un Dieu de joie. இன்றைக்கு எத்தனையோ தெய்வங்களே நமக்கு தெரியும். Nous on connaît plusieurs dieux. சரித்திரத்தை பார்த்தால் Si on voit l'historique, கிரேக்க தெய்வங்கள், il y a les dieux grecs, ரோம தெய்வங்கள், les dieux romains, எகிப்திய les தெய்வங்கள், dieux égyptiens, பாபிலோனிய தெய்வங்கள், les dieux babyloniens. சிந்து சமவெளி நாகரிக தெய்வங்கள், Il y a d'autres cultures de dieux. ஏகப்பட்ட தெய்வங்கள் Énorme. இருந்திருக்கின்றன. Il y a énormément de dieux dans ce monde. அந்த தெய்வங்களுடைய உருவங்களை பார்த்தாலே Et quand on voit la forme de ces dieux, அந்த தெய்வம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறது என்று தெரியும். on sait dans quel état d'esprit se trouvent ces dieux. எகிப்திலே சில தெய்வங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். Peut-être que vous avez vu les dieux et déesses d'Égypte. இந்த பக்கம் உட்கார்ந்துகிட்டு இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கும். Ils sont tous tournés comme ça en train de faire quelque chose. பார்த்திருக்கீங்களா? Est-ce que vous avez vu? சில தெய்வங்கள் இப்படி உட்கார்ந்திருக்கும். D'autres sont assis comme cela. அழகா போஸ் கொடுத்து இப்படி உட்கார்ந்திருக்கும், இப்படி கையை இப்படி முன்னால போட்டுக்கிட்டு. எகிப்திய தெய்வங்கள் Les இதெல்லாம். dieux égyptiens sont assis en donnant la pose. அந்த தெய்வங்களை பார்க்கும்போது நான் யோசிப்பேன், Et quand je vois ces dieux, je réfléchis. பாவம் குடும்பத்துல ஏதோ பிரச்சனை சொல்லிக்கல முடியாம வேதனையோட J'ai உட்கார்ந்திருக்கு. dit le pauvre, et ce dieu, il a des problèmes, il peut pas le dire. வேற சில தெய்வங்களை பார்த்தா Et quand on voit d'autres dieux, கோபத்துல இருக்கும். ils sont en colère. இன்றைக்கும் சரித்திரத்துக்கு போக தேவையில்லை, இன்றைக்கும் சில தெய்வங்களுடைய உருவத்தை பார்த்தா ஐயோ மூட் அவுட், அவங்க மூட் அவுட்ல இருக்கிறது தெரியும். Pas seulement dans l'histoire, même aujourd'hui, on dirait qu'ils ont perdu leur bonne humeur. சில தெய்வங்களை பார்த்தா கத்தியோட நாக்க வெளியே போட்டு நிக்கும். D'autres dieux, ils ont le couteau dans les mains et la langue pendue. கோபத்தில் இருக்கிற தெய்வங்களை பார்த்திருக்கிறோம். Vous avez vu les dieux qui sont en colère. சோகமா இருக்கும் தெய்வங்களை On பார்த்திருக்கிறோம். a vu des dieux qui sont dans la tristesse. நம்ம இயேசுநாதர் கூட நிறைய வீடுகள் எப்படி இருக்கிறான்னு Et notre பார்த்திருக்கீங்களா? Jésus, dans certaines maisons, dans quel état il est? அதாவது எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி, Et comme s'il avait perdu quelque chose. செத்து உயிரோட எழும்பின மாதிரி இருக்காது அவரை Il ne பார்த்தா. sera pas comme si c'était quelqu'un de ressuscité. இந்த இடத்துல ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு ஒழுங்கா தைக்காத மாதிரி Il y a un cœur ouvert, comme il y a eu une opération à cœur ouvert et non cousu. பார்த்திருக்கீங்களா? அந்த இருதயத்தை வரைஞ்சிருக்கும், அப்படி பரிதாபமா நிப்பார். ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு ஒழுங்கா டாக்டர்ஸ் தைக்காட்டி என்ன நடக்கும்? Comme si on lui avait fait une opération à cœur ouvert sans avoir cousu, terminé. அப்படி இருப்பார். சில நேரம் இன்னும் சில பேருடைய வீடுகளில் இயேசுவானவர் பாவம் இன்னும் சிலுவை விட்டு இறங்கல தொங்கிக்கிட்டு இருக்கிறார். Dans la maison de certaines, Jésus, il est encore sur la croix, il n'a pas eu le temps de descendre. சில வேறு மதங்களின் தெய்வங்களுடைய முகங்களை பார்த்தால் Et quand on voit le visage des dieux d'autres cultures, de religions, நான் யோசிப்பேன், moi je réfléchis. சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாமியும் இருக்காது. Mais il n'y a aucun dieu qui est souriant. அப்படி சிரிச்சா எப்படி தெரியுமா சிரிக்கும்? Et même s'il sourit, comment il est? Il sourit அந்த comme ça. சிரிப்புல ஒரு பயங்கரம். Et même dans son sourire, il y a quelque chose de terrible. அந்த பிரெஞ்சில் வரல விளங்குதா? மற்ற சாமியெல்லாம் ரொம்ப சீரியஸா தான் Et இருக்கும். il y a d'autres dieux, ils sont très sérieux. இதுவும் ஒரு காரணம் ஆண்டவர் சொல்லுவதற்கு என்னை போல விக்கிரகங்களை உண்டு பண்ண முயற்சிக்காதே. Et c'est pour cela aussi la raison, il dit, ne fais pas d'autres idoles comme moi, ne les imite pas. ஏனென்றால் வேதத்திலே ஆண்டவர் தன்னை எப்படிப்பட்டவராக வெளிப்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? Vous savez comment Dieu se révèle à propos de lui dans la parole? சந்தோஷமானவர், Quelqu'un de joyeux, இன்பமானவர், quelqu'un qui est bon, விஷயங்களை ரசித்து ரசித்து இன்பம் அனுபவிக்கிற ஒரு தேவன், quelqu'un qui goûte et qui voit et qui goûte au bonheur. அவசரப்படாமல் படைத்தார். Et c'était quelqu'un qui ne se précipite pas. படைத்த ஒவ்வொன்றையும் ரசித்து விட்டுத்தான் அடுத்ததுக்கு போனார். C'est quelqu'un qui goûte à sa création et il passe à autre chose. அணு அணுவாக ரசிக்கிறவர். C'est quelqu'un qui vraiment qui goûte. பயங்கர கலைஞர். C'est un artiste. ஆகவே அவர் ஒரு சந்தோஷமான தேவன். Donc c'est un Dieu qui est joyeux. அப்ப அவருடையவர்களாகிய நாம் அவருடைய சந்தோஷத்திலே கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? Nous qui appartenons à lui, est-ce que nous devons participer à sa joie ou pas? அதனால் தான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, C'est pour cela qu'il est dit aux chrétiens, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். réjouissez-vous toujours dans l'Éternel. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். Je vous le redis à nouveau, réjouissez-vous dans l'Éternel. அப்போ அந்த பெயரிலேயே பண்டிகை கொண்டாட்டம் கர்த்தருடைய சந்தோஷம் கொண்டவன் தான்
அந்த ஆகாய் தீர்க்கதரிசி. Donc le livre de Agé, le prophète Agé, de naissance, c'est quelqu'un qui fait partie de la fête et de la festivité de l'Éternel. இரண்டாவது நபர் யார்? Quel est le deuxième personnage? செருபாபேல். C'est les Zérobabel. செருபாபேல் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? Et quelle est la signification du nom Zorobabel? ஜெஹூ என்றால் Zérou, ça veut dire பிறந்தவன். celui qui est né. பாவ் எல் என்றால் Bavel, ça veut dire தேவனுடைய வாசல். celui qui தேவனுடைய வாசல். la porte de l'Éternel. பாவ் என்றால் வாசல், Bav, ça veut dire les portes. எல் என்றால் தேவன். El, ça veut dire Dieu. ஜெஹூ பாவ் எல், C'est Zérubabel. தேவனுடைய வாசலில் பிறந்தவன். Celui qui est né dans les portes de l'Éternel. ஆனால் Mais அந்த வேதத்திலே நிம்ரோத் என்று சொல்லப்படுகிறானே ஒரு கேவலமானவன் ஆதியாகமத்திலே. Mais dans le livre de Genèse, il y a quelqu'un qui s'appelle Nimrod. Vous vous rappelez quelqu'un de pitoyable? அவன் ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட ஜனங்களை ஏவினானே. C'est lui qui a poussé tout le peuple à construire une grande tour. அதற்கு பாவ் எல் என்று தான் பெயர் வைத்தான். Et lui aussi, il a nommé Bavel. தேவனுடைய வாசல். C'est-à-dire porte de l'Éternel. அந்த இடம் பாபிலோன் என்று பிற்பாடு அறியப்பட்டது. Et cet endroit est devenu Babylone par la suite. பாவ் எல் இருந்த இடம் பாவ் எல் ஒன். Et là où il y a eu Bavel est devenu Babylone, la ville de Babylone. ஆகவே பாபிலோன் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? Et donc qu'est-ce que ça veut dire Babylone? பாபேல் கோபுரம் இருந்த இடம். Là où se trouvait la tour de Babel. அப்போ நாம் இப்போ ஆகாய் புத்தகத்திலே பார்க்கும் அந்த செருபாபேல் என்ற மனிதனுடைய பெயரின் அர்த்தம் என்னவென்றால், Et quelle est la signification d'un homme qu'on va voir, Zorobabel? ஒன்று அவர் பாபிலோனிலே பிறந்தவர். L'un, il est né dans la ville de Babylone. ஏனென்றால் அவர், நான் பிறகு சொல்கிறேன் அவர் யாருடைய மகன் என்று. Ensuite, je dirai s'il est le fils de qui. அவர் யூதாவிலே பிறந்திருக்க வேண்டியவர். C'est quelqu'un qui devait être né dans Juda. பாபிலோனிலே வைத்து பிறந்து விட்டார். Mais malencontreusement, il est né à Babylone. ஆகவே அது ஒரு அர்த்தம். Ça, c'est la première raison. இரண்டாவது அர்த்தம், Deuxième signification, தேவனுடைய வாசலில் பிறந்தவன். c'est quelqu'un qui est né dans les portes de Dieu. ஒருவன் தேவனுடைய பண்டிகையை தன் பெயரிலே வைத்திருக்கிறவன், L'un qui porte la festivité de Dieu dans son nom. மற்றவன் தேவனுடைய வாசலில் பிறந்தவன். L'autre, il est né dans les portes de l'Éternel. இந்த செருபாபேலினுடைய அப்பா யார் தெரியுமா? Vous savez qui est le père de Zorobabel? செயல்தியேல். C'est Shelatiel. யார் அந்த செயல்தியேல்? Et qui est ce Shelatiel? சிதேக்கியா மன்னனுடைய மகன். C'est le fils du roi Sédécias. யார் சிதேக்கியா? Et qui est Sédécias? சொல்லாதீங்க அவன் அப்பாட மகன்ட்டு. Dites pas que c'est le fils du père. பாபிலோனியர்கள் வந்து யூதா ராஜ்யத்தை கைப்பற்றின பொழுது, Et quand les Babyloniens sont venus et qu'ils ont essayé de prendre la ville de Juda, யூதாவில் அரசனாய் இருந்தவன், c'était le roi qui régnait à l'époque de Juda. தாவீதின் வம்சத்திலே வந்த ஒரு தாவீதின் குமாரன். C'est un descendant du roi David. ஒருவேளை யூதர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போயிருக்காவிட்டால், Si jamais les Israélites n'étaient pas partis en esclavage à Babylone, யூதாவின் மன்னனாய் இருந்திருக்க il வேண்டியவன். aurait dû être le roi de Juda. ஆகவே யூதாவின் மன்னனாய் இருக்க வேண்டிய செயல்தியேலுக்கு மகனாய் பிறந்தவன் செருபாபேல். Et celui qui devait être né à Shealtiel, c'est lui le fils de c'est le fils de Zorobabel. ஆகவே செருபாபேல் யூதர்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்க தகுதி பெற்றவன். Et Zorobabel, donc il avait toutes les qualités pour être roi. அப்போ மூன்றாவது நபர் யார்? Et troisième personne, c'est qui? யோசுவா அல்லது இயேசுவா என்ற பெயரை உடைய பிரதான ஆசாரியன். Et c'est le souverain sacrificateur Josué. பிரதான ஆசாரியன் என்றால் யார்? Et qu'est-ce que le souverain sacrificateur? தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டியவர்கள். Et celui qui rentre dans le lieu très saint de Dieu. அப்போ யோசுவா என்ற பெயரின் அர்த்தம் என்ன? Et quelle est la signification du nom de Josué? கர்த்தருடைய ரட்சிப்பு. C'est le salut de Dieu. உங்களுக்கு தெரியுமா, இயேசு என்ற அந்த பெயரின் எபிரேய ஆக்கம் யெஷுவா. Vous savez que le nom Jésus, si vous le mettez en hébreu, c'est Yeshua. புரியுதா உங்களுக்கு? ஆகவே இந்த செருபாபேல், ஆகாய், யெஷுவா என்ற இந்த மூன்று பேரும், Donc quand vous voyez Zorobabel, Agé et Yeshua, ces trois noms, மூன்று வல்லமையான ஊழியக்காரர்கள். c'est des trois serviteurs de Dieu très puissants. ஒருவன் கர்த்தருடைய சந்தோஷத்தை அறிவிக்கின்ற ஆகாய், L'un c'était Agé qui montre la fête de l'Éternel. ஒருவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய தேவனுடைய வாசலில் பிறந்த அந்த செருபாபேல், L'autre c'est Zorobabel qui était capable de régner sur le peuple de Dieu. மற்றவன் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லக்கூடிய அதிகாரம் பெற்ற பிரதான ஆசாரியனாகிய
இயேசுவின் நாமத்தை தரித்திருந்த யேசுவா. Ensuite, c'est Josué qui a le nom de Jésus et qui est le souverain sacrificateur qui avait la capacité de rentrer dans le temple de Dieu. இந்த மூன்று கதாநாயகர்களை கொண்ட ஒரு குறும் புத்தகம் தான் ஆகாய் புத்தகம். Et le livre de Agé, il porte ces trois héros que je viens de citer. அப்போ பாருங்கள் ஆகாய் புத்தகம் எவ்வளவு முக்கியமான புத்தகமாய் இருக்க போகிறது. Donc regardez que le livre de Agé, c'est un livre qui est très important. இந்த ஆகாய் புத்தகத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Moi, je voudrais vous décrire ce qui se passe derrière le livre de Agé. கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டு Dans 586 avant Jésus-Christ, பாபிலோனியர்கள் வந்து எருசலேமை எரித்து தேவாலயத்தை நொறுக்கி அதன் பனிமுட்டுகளை எல்லாம் சுமந்து கொண்டு பாபிலோனுக்கு போய்விட்டார்கள். les Babyloniens sont venus à Jérusalem, ils ont mis le feu, ils ont pris des esclaves, ils sont partis. யூதர்களையும் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். Et ils ont pris aussi des juifs pour esclaves. ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். Mais Dieu, il avait dit à travers ses prophètes une prophétie. 70 வருஷங்களுக்கு பிறகு நான் உங்களை மறுபடியும் உங்கள் தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று. 70 années après, je vous ramènerai dans votre patrie. ஆகவே சரியாக 50 வருஷங்களுக்கு பிறகு, Et donc, exactement 50 années après, கிறிஸ்துவுக்கு முன் 536 ஆண்டு, moi 536 avant Jésus-Christ, செருபாபேலுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. Zorobabel a eu l'autorité கோரேஸ் மன்னன் மூலமாக. à travers le roi Xérès. எருசலேமுக்கு நீங்கள் திரும்பி சென்று தேவாலயத்தை கட்டலாம். Vous pouvez retourner à Jérusalem pour rebâtir le temple de Jérusalem. செருபாபேலும் யெஷுவாவும் தேவாலயம் கட்டக்கூடிய வாலிபர்களான யூதர்களை அழைத்துக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். Zorobabel et Josué, ils prennent des jeunes qui étaient capables de rebâtir le temple et ils reviennent à Jérusalem. வந்தவர்கள் எங்கே தேவாலயம் இருந்தது என்ற அந்த மோரியா மலையை கண்டுபிடித்து, Et là, quand ils sont revenus, ils ont trouvé le mont Moria où il y avait le temple avant. மிகவும் கஷ்டப்பட்டு அதனுடைய அஸ்திபாரங்களை எல்லாம் கண்டுபிடித்து, Ils ont trouvé vraiment les fondations qui étaient à l'époque du temple. அந்த இடத்திலே மறுபடி அஸ்திபாரம் போட ஆரம்பித்தார்கள். Et ils ont recommencé à poser les fondations. யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு நிலைமையாய் அது இருந்திருக்கும். Réfléchissez pour eux, qu'est-ce que ça doit être un moment heureux pour eux. 50 வருஷங்களாக இருந்த இடம் தெரியாமல் காடு மண்டி போய் கிடக்கும் அந்த இடத்தில் காட்டை சுத்தப்படுத்தி மறுபடி தேவாலயம் கட்டப்பட போகிறது. Pendant 50 années, ils étaient partis, ils sont revenus, ils ont enlevé la forêt, tout ce qu'il y avait pour rebâtir le temple de l'Éternel. 50 வருஷங்கள் என்றால் எந்த அளவுக்கு காடு மண்டி பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்திருக்கும் யோசித்து பாருங்கள். Si c'était 50 années, imaginez combien d'arbres il devait y avoir une forêt. செருபாபேலுக்கும் யெஷுவாவுக்கும் எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். Zorobabel et Josué, combien ils devaient être heureux. அஸ்திபாரத்தை போட்டு விட்டார்கள். Ils ont posé les fondations. இப்போ அஸ்திபாரத்துக்கு மேலே ஒவ்வொரு கல்லாக கட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. Maintenant, c'est le moment au-dessus de la fondation de poser chaque brique. அந்த நேரத்திலே À ce moment, அந்த ஆலயம் கட்ட வந்த அந்த யூதர்களுக்கு பிசாசு திசை திருப்புகின்ற ஒரு வேலையை செய்வித்தான். à ce moment où ils allaient bâtir, Satan, il a apporté quelque chose afin qu'il ait détourné de la construction du temple. நீங்கள் நன்றாக இந்த கதையை கேட்க வேண்டும். Vous devez bien écouter cette histoire. இல்லாவிட்டால் ஆகாய் புத்தகமும் இந்த பிரசங்கமும் புரியாது. Sinon, vous ne comprendrez pas le livre de Agé ni la prédication. வந்து இவர்கள் வேலை செய்யும் போது தேவன் மேல் ஆசை பாசம், ஓ தேவாலயம் கட்டுகிறோமே என்ற அந்த ஒரு ஆர்வம் தான் இருந்தது. Et quand ils sont venus, ils ont commencé à bâtir, ils avaient vraiment cette envie et cette joie pour bâtir le temple. ஆனால் இப்போ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி அஸ்திபாரம் போட்ட பிறகு, Et une fois qu'ils ont tout nettoyé, ils ont commencé à poser les fondations. அவனுக்கு ஞாபகம் வருகிறது Et chacun se souvient அவனுடைய மனைவி பிள்ளைகள். de ses femmes et de ses enfants. ஓ லாலா. Oh là là. பிரெஞ்சிலே அப்படித்தானே? அஸ்திபாரத்தை போட்டுட்டோம், On a posé les fondations. இன்னும் கொஞ்ச நாளிலே கட்டி முடித்து விடுவோம். Dans peu de temps, on va finir de bâtir. அப்போ என் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நான் இங்கே வர வேண்டும். Il faut que j'aille chercher ma femme et mes enfants et revenir. அப்போ எல்லாருமே வர வேண்டும். Il faut que tous reviennent. எல்லாருமே வந்தால், Et si tous reviennent, இந்த காடுகளிலே இடம் பிடித்து அவன் யார் முந்தி நீ முந்தி நான் முந்தி என்று இடம் பிடித்து கொண்டால், et si chacun y vient en disant c'est moi le premier, c'est toi le deuxième, et ils prennent la place tout autour de la forêt qu'il y a. என் குடும்பத்துக்கென ஒரு நல்ல இடம் இல்லாமல் போய்விடும். Ma propre famille n'aura pas une bonne place dans la ville. என்று நினைத்து ஒரு சிலர் என்ன செய்தார்கள்? Ils ont pensé certains ainsi. Qu'est-ce qu'ils ont fait? வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நைசாக காணாமல் போனார்கள். Et pendant que la construction se passait, ils sont disparus. எங்கே போகிறார்கள்?
Vous savez où ils ont été? அந்த காடு மண்டி கிடக்கும் அந்த எருசலேமின் வேறு பிரதேசங்களுக்கு போய் Ils ont quitté la ville de Jérusalem vers les villes à côté. ஒரு பிரதேசத்தை பிடித்து Ils ont pris une région. வேலி அடித்து Ils ont posé des barrières autour. மரங்களை வெட்டி Ils ont coupé des bas arbres. வீடு கட்டுகிறான். Ils ont commencé à bâtir leur maison செருபாபேலுக்கும் யெஷுவாவுக்கும் தெரியாது. sans que Zorobabel et Josué les savent. ஏனென்றால் அவர்கள் மோரியா மலையை விட்டு போகவே இல்லை. Parce que eux n'ont pas quitté le mont Moria. அவர்கள் இந்த தேவ வேலையிலே இந்த ஆலயம் கட்டும் வேலையிலே அவர்கள் ஊக்கமாக இருந்தபடியினால் Tellement ils étaient passionnés en train de bâtir le temple de l'Éternel. அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற காடுகளுக்கு போய் என்ன நடக்கிறது என்று பார்க்க போகவும் இல்லை. Ils n'ont pas été voir qu'est-ce qui se passait dans les régions alentours. வந்த யூதர்களும் தேவாலயம் கட்ட நான் முந்தி நீ முந்தி என்று பெயர் கொடுத்து வந்தபடியினால் Parce que les Juifs quand ils étaient partis, ils étaient tous précipités pour venir bâtir le temple. வந்தவர்கள் ஏதாவது திருட்டு வேலை பண்ணுவார்கள் என்று இவர்கள் சந்தேகிக்கவும் இல்லை. Ils n'avaient aucun doute, aucun soupçon en disant ceux qui sont venus, ils vont voler quelque chose ou aller faire quelque chose de leur propre choix. ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யும் பொழுது Et quand ils étaient en train de travailler, ஒரு 10-15 பேர் காணவில்லை என்றால் அது தெரியாதே. et quand il y a dans 1000, il y a 5 ou 6 qui disparaissent, on ne peut pas savoir. ஆகவே இந்த செருபாபேலுக்கும் யெஷுவாவுக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியாது. Donc Zorobabel et Josué n'ont pas fait attention qu'est-ce qui se passait. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் Mais qu'est-ce qui s'est passé? அவனவன் போய் அவனுக்கென ஒரு இடத்தை பிடித்தவுடன் Et chacun il est parti, il s'est pris un petit endroit. அவன் வந்து அவன் கூட்டாளிகளுக்கு சொல்லுகிறான். Et ils appellent d'autres personnes et lui disent, மச்சான் எனக்கு நான் நல்ல ஒரு இடம் கிடைச்சிருச்சுடா. il dit mon frère, moi j'ai trouvé un bon endroit pour moi. பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு வரணும்ல. Il faut que j'aille chercher ma femme et mes enfants. நைஸா மேலிடத்துக்கு தெரியாம நீ போயிட்டு நீ ஒரு இடத்தை பிடிச்சிட்டு வந்துரு, வேலி அடிச்சிட்டு பேரை போட்டுட்டு வந்துரு. Il dit toi aussi tu fais pareil. Il dit sans que les autres ils sachent, va trouver un endroit. இவன் கெட்டது போதாது என்று மற்றவனையும் கெடுக்கிறான். Non seulement lui il périt, il fait périr aussi l'autre. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? Vous savez qu'est-ce qui s'est passé? வேலை செய்வதற்கு ஆளே இல்லாமல் Il போய்விட்டது. n'y avait plus personne pour travailler pour le temple. செருபாபேலும் யெஷுவாவும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Zorobabel et Josué se regardaient. எங்கடா போனானுங்க? Où sont passés tous ces gens? ஒவ்வொருத்தனையும் காணாமே. Il n'y a plus personne. தேடி போனால் Et quand ils sont partis à la recherche, அந்த பக்கத்திலே பெரிய பட்டணமே இருக்கிறது. là-bas il y a toute une grande troupe là-bas. எந்த தெய்வமே, Mon Dieu, இது எங்கிருந்து வந்து இந்த d'où பட்டணம்? viennent-ils ces gens? இவர்கள் போய் தங்களுக்கான வீடுகளை அமைத்து எல்லாரும் இவர்கள் விவசாயம் பண்ணுகிறார்கள். Ils avaient tous construit les maisons pour eux et là ils sont en train de faire de l'agriculture. ஆடு மாடு வளர்க்கிறார்கள். Ils sont des éleveurs, ils ont des troupeaux ஐயோ, அவர்கள் வாழ ஆரம்பித்து et ils விட்டார்கள். ont commencé à vivre pour eux. இப்போ செருபாபேல் போய் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் என்கிறார். Maintenant Zorobabel va les rappeler, ils ne veulent pas venir. யெஷுவா போய் கேட்டாலும் வரமாட்டேன் என்கிறார். Josué va les appeler, ils ne veulent pas venir. இப்போ கொஞ்சம் இந்த பின்னணி தெரிகிறது அல்லவா? Maintenant que vous savez l'histoire derrière, வாசிக்க தொடங்குவோமா? on va commencer à lire ஆகாய் le livre d'Agé, முதலாவது அதிகாரம். chapitre 1. நானே வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் போலாம். ஓகே. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், வாசிங்க முதலாவது வசனத்தை. La seconde année du roi Darius, le premier jour du 6e mois, la parole de l'Éternel fut adressée par Agé, le prophète, à Zorobabel, fils de Shealtiel, gouverneur de Juda, et à Josué, fils de Jotsakat, le souverain sacrificateur en ces mots. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Ainsi parle l'Éternel des armées, ce peuple dit, le temps n'est pas venu, le temps de rebâtir la maison de l'Éternel. ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Qu'est-ce qu'il dit le peuple? ஜனங்கள் சொல்லுகிறார்கள், Le peuple dit, செருபாபேல் யெஷுவா வந்து இவர்களை அழைக்கும் பொழுது quand Zorobabel et Josué sont venus les chercher, நாங்கள் அஸ்திபாரத்தை போட்டோம், on a posé la fondation, சமாதானமாய் இல்லை. on n'a pas la paix à l'intérieur de nous. அவசரப்பட்டு ஆலயத்தை கட்டுவதற்கு அவசியம் இல்லை. Il n'y a aucune obligation de se précipiter pour bâtir le temple. ஏனென்றால் எங்கள் ஜனங்கள் திரும்ப வரும் பொழுது Parce que quand les gens vont revenir, ஆலயம் இருந்தும் பிரயோஜனம் ça இல்லை. ne sert à rien qu'il y ait que le temple.
நம்முடைய ஜனங்களுக்கு வீடு வாசல் வேண்டுமே. Il faut que nos gens aient une maison pour y habiter. பாபிலோனிலிருந்து திரும்பி வருகிறவர்கள் பாவம் எங்கே இருப்பார்கள்? Ceux qui vont revenir de Babylone, les pauvres, où vont-ils habiter? என்ன அழகாக ஆலயத்தை கட்டினாலும் ஆலயத்திலே வந்து அத்தனை ஆயிரம் ஜனங்கள் தங்க முடியுமா? Même si on bâtit un très bon temple, est-ce que les gens ils peuvent venir habiter dans le temple? அதற்கு ஏற்ற காலம் இது அல்ல. C'est pour ça que c'est pas le bon moment. நாங்கள் முதலாவது எங்களுடைய வீடுகளை எல்லாம் ஒழுங்கு பண்ணிவிட்டு Tout d'abord, on va vraiment faire nos maisons à nous அப்புறம் ஆலயத்தை கட்டுவோம் என்கிறார்கள். et ensuite on rebâtira le temple. இப்ப புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez maintenant? இதனால் ஆண்டவர் ஆகாயை அனுப்புகிறார் இஸ்ரவேலுக்கு. Et c'est pour ça que Dieu envoie Agé en Israël. போய் தீர்க்கதரிசனம் சொல்லு. Va dire leur prophétie. ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? Comment parle l'Éternel? சேனைகளின் கர்த்தர் L'Éternel des armées. யாஹ்வே ஷாவ்யாட். அதாவது அவர் கர்ச்சித்து சொல்லுகிறார். Il rugit quand il dit cela. இந்த ஜனங்கள் Ce peuple. ஆலயம் கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். அது கூட Et il சரியில்லை. dit, ce peuple dit que le temps n'est pas venu de bâtir le temple. பிரெஞ்சில் அப்படி இல்லையோ? பிரெஞ்சில் பொகுவா அப்படி சொல்லுங்க ஏதாவது. பொகுவா விளங்குதா? ஆண்டவர் கர்ச்சிக்கிறார், உருமுகிறார், கோபத்திலே கேட்கிறார். L'Éternel Dieu, il rugit dans sa colère. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? Et qu'est-ce qu'il dit? என் ஆலயத்தை கட்ட ஏற்ற காலம் இல்லை என்று எவன் சொல்லுவான்? Il dit, qui peut dire qu'il n'est pas temps de rebâtir mon temple? என் ஆலயத்தை கட்டுகிறவர் நான். Il dit, c'est moi qui bâtis mon temple. புதிய ஏற்பாட்டிலே இயேசு இப்படி ஒரு கதையை சொன்னார். Et Jésus, il dit la même chose dans le Nouveau Testament. பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். Il dit à Pierre, யோனாவின் குமாரனாகிய சீமோனை பார்த்து சொல்லுகிறார். il dit, Simon, fils de Jonas, நீ கேஃபாவா இருக்கிறாய், பேதுருவா இருக்கிறாய். tu es Céphas, Pierre. கூழாங்கல். Il a dit, tu es un caillou. ஆனால் இந்த பெட்ராவின் மேல், Mais dans ce pétrin, ce இந்த pierre, பர்வதத்தின் மேல் sur cette montagne, தன்னை காட்டி சொல்லுகிறார். il le montre lui-même, cette என் montagne. சபையை கட்டுவேன். Je bâtirai mon église. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Les portes de l'enfer ne prévaudront pas dessus. சபையை கட்டுவது, Bâtir le temple, ஆலயம் கட்டுவது, bâtir l'église, இதெல்லாம் ஆண்டவருடைய வேலை. tout ça c'est le travail de l'Éternel Dieu. எவன் சொல்ல முடியும் இன்னும் அந்த நாட்கள் வரவில்லை, காலம் வரவில்லை என்று? Qui peut dire que ce temps n'est pas arrivé encore? இப்போ அன்பானவர்களே, இந்த ஆலயம் என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே என்ன? Quand on parle du temple, qu'est-ce que ça veut dire dans le Nouveau Testament? வாசிக்க தேவையில்லை, 3 வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். C'est pas besoin de lire, mais je vais vous montrer dans 3 versets. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, Dans 1 Corinthiens 3:16, il est dit, நீங்களே அந்த ஆலயம். vous-même vous êtes ce temple. அந்த இடத்துல நீங்களே, அவுட்டே என்ற அந்த கிரேக்க சொல்லின் அர்த்தம், Et le mot grec qui dit vous-même, ஒரு ஜன கூட்டம் சேர்ந்திருத்தல். c'est-à-dire là où un groupe qui est assemblé. நீங்கள் இப்ப பாருங்கள், நாங்கள், நாம் சேர்ந்திருக்கிறோமே, Il dit nous sommes assemblés. இது ஆலயம். Ça c'est l'église. ஆனால் அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், Et dans 1 Corinthiens 6:19, il est dit, உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா? il dit, est-ce que vous ne savez pas que votre corps est le temple de Dieu, là où habite le Saint-Esprit? மத்தேயு 18:20 சொல்லப்படுகிறது, Dans Matthieu 18:20, il est dit, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடி இருக்கிறீர்களோ, là où il y a 2 ou 3 qui sont assemblés en mon nom, அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். et au milieu d'eux je resterai. ஆகவே இந்த 3 வசனங்களையும் பார்க்கும் பொழுது Et quand on regarde ces 3 versets, எனக்கு ஒரு ஆலயம் தெரிகிறது. moi je vois un temple. அந்த ஆலயம் 3 பகுதிகளாய் எனக்கு தெரிகிறது. Et ce temple-là, il a 3 facettes. ஒன்று Là, நம்முடைய சரீரம், notre corps. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். C'est le temple du Saint-Esprit. இரண்டாவது Deuxièmement, சுனோகோகே, ஒன்று கூடுதல். le synagogue, là où on s'assemble. 2 அல்லது 3 பேர் ஒன்று கூடும் பொழுது Quand 2 ou 3 personnes s'assemblent, அந்த இடத்திலே அது இயேசுவின் ஆலயமாக காணப்படுகிறது. ça devient le temple de Jésus. ஆனால் நாம் எல்லாரும் கூடி இருக்கின்ற அந்த எக்லேசியா, Mais là où nous tous nous sommes réunis, ce qui s'appelle Église, தேவனுடைய அல்லது பிதாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது. c'est le temple du Père ou de Dieu. அன்பானவர்களே, கவனியுங்கள். Écoutez bien. புதிய ஏற்பாட்டிலே தான் ஆண்டவர் திரித்துவத்தை கொஞ்சம் வெளிப்படையாக வெளிப்படுத்தினார். C'est dans le Nouveau Testament que notre Seigneur, il montre, il révèle la Trinité.
பழைய ஏற்பாட்டிலே திருத்துவம் இல்லை என்பதல்ல. Ça ne veut pas dire que dans l'Ancien Testament, il n'y a pas la Trinité. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தான் C'est dans le Nouveau Testament, இயேசுவானவர் அழகாக சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு 28 அதிகாரத்திலே dans Matthieu chapitre 28, Jésus, il enseigne la Trinité. எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்? Comment on doit baptiser? பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே. Au nom du Père, Fils et Saint-Esprit. அந்த வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படவில்லை. Cette révélation n'a pas été donnée dans l'Ancien Testament. பழைய ஏற்பாட்டிலேயும் திருத்துவம் இருக்கிறது. ஆதியாகமம் 1:1 இருக்கிறது. Dans Genèse chapitre 1, verset 1, déjà la Trinité a été révélée. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே திருத்துவம் வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டது. Mais dans le Nouveau Testament, la Trinité a été révélée clairement. ஆகவே புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்பது என்ன தெரியுமா? Vous savez quel est le temple du Nouveau Testament? பரிசுத்த ஆவியின் ஆலயமாகிய சரீரம், Notre corps, le temple du Saint-Esprit, இன்னொரு பரிசுத்த ஆவியின் ஆலயமாகிய சரீரத்தோடு சேர்ந்து il y a encore une autre chose avec notre corps qui est le Saint-Esprit. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் பொழுது Au nom de Jésus, quand on s'assemble, அது இயேசுவின் ஆலயமாக மாறி ça devient le temple de Jésus. இயேசுவின் ஆலயங்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற அந்த இடத்தில் Et là où tous les temples de Jésus s'assemblent, பிதாவினுடைய ஆலயமாக ஆகிறது. et ça devient le temple du Père, Dieu le Père. ஹலோ, புரியுதா? Est-ce que vous comprenez? உங்களுடைய சரீரம் Votre corps, 24 மணி நேரமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். 24 heures sur 24, c'est le temple du Saint-Esprit. நீங்க நான் எல்லாம் ஆமை மாதிரி. Vous et moi, on est juste comme des enveloppes. ஆமை தன் Comme வீட்டை une சுமந்து tortue. கொண்டு திரிகிறதாம். Comme une tortue qui porte sa carapace. ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டு திரிகிறோம். Et nous qui avons été sauvés, nous portons le Saint-Esprit en nous. அவருடைய ஆலயம் தான் நம்முடைய சரீரம். C'est notre corps et vraiment son temple du Saint-Esprit. அப்போ என்னுடைய சரீரம், Mon corps, பாஸ்டர் நந்தனின் சரீரம், le corps de Pasteur Nanden, பாஸ்டர் ஆபேலின் சரீரம், le corps de Pasteur Abel, 3 பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்கள் et les 3 corps du temple du Saint-Esprit, இயேசுவின் நாமத்திலே சேரும்போது quand ils se mettent ensemble par le nom de Jésus, இயேசுவின் ஆலயமாகிறது. ils deviennent le temple de Jésus. இப்படி 2-3 இயேசுவின் ஆலயங்கள் ஒன்று சேர்ந்து Et quand il y a 2-3 en temple de Jésus se mettent ensemble, சபையாக கூடி வரும் பொழுது et qui s'assemblent en tant qu'église, அது பிதாவின் ஆலயமாக சம்பூர்ணமடைகிறது. ça devient pleinement le temple de Dieu le Père. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் Et donc tous les dimanches, பிதாவின் ஆலயம் ஒன்று சேர்ந்து le temple de l'Éternel Dieu le Père s'assemble. ஆராதனை முடிந்து இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆலயங்கள் எல்லாம் தங்கள் வீடுகளுக்கு போகின்றன. Quand le culte il est fini, chaque temple du Saint-Esprit, un par un, ils rentrent chez eux dans leur maison. அந்த வாரத்தில் வீட்டு கூட்டம், பெண்கள் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் என்று இயேசுவின் ஆலயங்களாக 2-3 சரீரங்கள் ஒன்று சேருகின்றன. Et pendant la semaine, quand il y a les cellules de prière, les réunions de femmes et tout, c'est les temples de Jésus qui se mettent ensemble partout. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே எந்த நேரமும் ஆலயம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. Et donc dans le Nouveau Testament, on peut voir le temple de Dieu en permanence. இப்போ அன்பானவர்களே, Maintenant, சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்றால் si notre corps est le temple du Saint-Esprit, சரீரம் எவ்வளவு முக்கியம்? combien notre corps est important? சரீரங்கள் ஒன்று சேருகின்ற இடம் இயேசுவின் ஆலயம், சுனோகோகே என்றால் Et si là où les corps qui portent le Saint-Esprit se mettent ensemble et ils deviennent le temple de Jésus, c'est-à-dire synagogue, அந்த ஒன்று கூடுகின்ற இடங்கள் எவ்வளவு முக்கியம்? combien il est important ce lieu où les gens s'assemblent? அந்த இடங்கள் மரத்தடியாய் இருக்கலாம், பஸ் ஸ்டாண்டாய் இருக்கலாம், ஒரு வீட்டின் முற்றமாய் இருக்கலாம். Ça peut être une maison, ça peut être sous un arbre ou ça peut être dans un arrêt de bus. ஆனால் அது பரிசுத்தமா இருக்க வேண்டுமோ, Il doit être இருக்கக்கூடாதோ? saint, il doit être saint et pur ou pas? இப்போ அந்த ஆலயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாரம் ஒரு முறை ஆராதிக்கும் பிதாவின் ஆலயம் எவ்வளவு முக்கியமாயிருக்கும்? Et quand tous ces temples de Jésus s'assemblent et qui deviennent le temple de Dieu ensemble, combien il est important? அந்த இடம் பரிசுத்தமா இருக்க கூடாதா? Cet endroit doit-il être saint et pur ou pas? அழகா இருக்க கூடாதா? Ne doit pas être beau? ஆனால் பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? Vous savez, Satan, qu'est-ce qu'il fait? சபை என்பது கட்டடம் அல்ல. L'église, c'est pas un bâtiment. அது உண்மை. C'est vrai. சபை என்பது கட்டடம் அல்ல. L'église, c'est pas un bâtiment. ஆனால் சபை ஒரு கட்டடத்துக்குள்ளே சேர்ந்து விட்டால் Quand l'église s'assemble dans un bâtiment, அந்த கட்டடம் மகிமைப்படுகிறது. ce bâtiment est glorifié. ஆகவே அந்த கட்டடம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். Donc ce bâtiment doit être sanctifié. ஆகவே அந்த கட்டடம் அழகா இருக்க Donc வேண்டும். ce bâtiment doit être beau. ஆகவே அந்த கட்டடத்துக்குள் ஒழுக்கம் வர வேண்டும். Dans ce bâtiment, il doit y avoir de l'ordre. ஆகவே சபை கட்டடம் முக்கியமா?
Est-ce que donc le bâtiment de l'église est important? முக்கியம். Oui, il est important. சரீரம் எவ்வளவு முக்கியமோ Tout comme le corps est important. அதே போல சபை கூடி வரும் அந்த கட்டடம் இருந்தால் அந்த கட்டடம் முக்கியம். Et s'il y a un bâtiment là où l'église s'assemble, ce bâtiment est important. கட்டடம் இல்லாவிட்டால் S'il n'y a pas de bâtiment, மரத்தடியிலே கூடுகிறதே c'est là où s'assemble sous un arbre. அந்த மரத்தடி கூட ஒரு பரிசுத்தமான மரத்தடியாய் தான் இருக்க வேண்டும். Et là-bas aussi, sous un arbre, ça doit être un endroit saint et pur. ஆற்றங்கரையிலே ஆராதனை நடத்தினார்களா அக்விலா பிரிசில்லா அவர்கள்? Aquilas et Priscilla, ils ont fait un culte au bord d'un lac. அந்த இடம் கூட பரிசுத்தமாய் தான் Cet இருக்க endroit வேண்டும். aussi était saint. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். Et dans cette époque du Nouveau Testament, je veux vous dire une chose. தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் இருக்க மாட்டார் என்ற வசனத்தை பிடித்துக் கொள்வார்கள். Certains ils prennent le verset qui dit Dieu n'habite pas dans un temple construit de mains d'hommes. சபை என்பது நாம் என்பதனை பிடித்துக் கொள்வார்கள். Certains ils disent l'église c'est nous. ஆகவே சபை கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். Donc ils ne donnent pas de l'importance à l'église en tant que bâtiment. நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்த செய்தி ஆகாய் புத்தகத்திலிருந்து என்ன தெரியுமா? Mais à travers le livre d'Agé, quel est le message que je veux vous donner? சபை கட்டடமும் முக்கியம். Le bâtiment de l'église est aussi important. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வெளியிலே வைத்து உங்களை பார்த்து எடை போட முடியாது. Quelle sorte de personne vous êtes? C'est pas les gens de l'extérieur qui peuvent le dire de l'extérieur. உங்கள் வீடுகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதுதான் உண்மையான நீங்கள். C'est comment vous êtes chez vous dans votre maison, c'est ça votre vraie personnalité. இந்த இடத்திலே வந்து பிரசங்கிக்கிற நான் Moi qui prêche ici, பரிசுத்தமாய் தான் நிற்பேன். peut-être que je me trouve saint. அயன் பண்ணின ஷர்ட்டோடு தான் வருவேன். Je viendrai avec une chemise bien repassée. பிரான்சிலே வரும் பொழுது அயன் பண்ணி கொடுக்க அண்ணி இருக்கும் வரை எனக்கு என்ன பயம்? Tant que je viens en France et qu'Annie elle est là pour me repasser, j'ai pas peur. ஆகவே இங்க பார்க்கும்போது பாஸ்டர் சுரேஷ் வாவ் இவர் இப்படி தான் இருப்பாரோ எப்பவும் ஷேவ் எடுத்து தலை சீவி. Et à chaque fois je me dis pasteur Suresh doit être toujours bien comme il faut, bien rasé. உண்மையான நான் யார் என்று பார்க்க வேண்டுமானால் என் வீட்டுக்கு வர வேண்டும். Et si vous voulez savoir qui je suis en vrai, il faut venir chez moi. அங்க வந்து என்னைய பார்த்துட்டும் Et quand vous venez voir chez moi, நீங்க பின்வாங்காம இருக்கறீங்கன்னா நீங்க கிருபை பெற்றவர்கள். si vous n'avez pas rétrogradé, ça veut dire que vous avez la grâce de Dieu. அதுபோல இங்கே பரிசுத்தமாய் உட்கார்ந்திருக்கின்ற உங்களை Et vous qui êtes assis saintement ici, உங்கள் வீடுகளிலே பார்க்கும்போது et quand on vous voit chez vous, அது நாங்க வரும்போது இருக்கிற லட்சணத்தை இல்ல. pas l'état où quand nous on vous rend visite. திடீர்னு நாங்க சொல்லாம பூந்து Quand tout à coup j'en viens chez vous dans votre maison, உங்களோட வீட்டுல நீங்க இருக்கிற நிலைமையை et பார்த்தோம்னா quand on voit l'état où vous êtes chez vous, நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். quelquefois on devient fou, on a la folie. இப்போ இங்கெல்லாம் ரொம்ப மாடியில இருப்பீங்க. Ici vous êtes dans des étages. கீழ இருந்து அந்த இதை குத்திட்டு நாங்க திடீர் விஜயம் மேற்கொண்டு வர்றோம்னு சொன்னா கூட Et même quand on appuie à l'interphone et qu'on dit on vient, டைம் இருக்குது. attendez, on a le temps. 2 minutes. பொறுக்கிறதெல்லாம் பொறுக்கி பெட்ஷீட்டை தூக்கி உள்ளுக்கு அடிச்சு ஷீட்டால மூடி சாட்டி பானை எல்லாத்தையும் ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி அந்த நாங்க லிஃப்ட்ல இங்க உள்ள லிஃப்ட்லாம் தெரியுமே ஸ்லோ கோச் மாதிரி அது இந்தா நிக்க போறேன் அந்தா நிக்க போறேன்ட்டு வந்து நிற்கும். Le temps, quand on appuie sur l'interphone, le temps de venir, vous pouvez tout ramasser, mettre dans des couvertures. அதுக்குள்ள நீங்க Si les சுத்தமா ascenseurs. காட்டிக்கிட்டு நின்றுவீங்க. Et le temps que l'ascenseur monte, vous serez tout parfait. ஆனால் உண்மையான உங்களை எங்கே காண முடியும்? C'est en vrai, où est-ce qu'on peut vous voir? உங்கள் வீட்டிலே. Chez vous, dans votre maison. உங்கள் வீட்டை பார்த்தால் சொல்ல முடியும். En regardant votre maison, on peut dire நீங்கள் எவ்வளவு சுத்தமானவர்கள். quelle sorte de personne propre vous êtes. டீ குடுக்கிற கோப்பை, Regardez la tasse de café, வெட்டுறதுக்கு குடுக்கிற கத்தி, le couteau que vous donnez pour couper, அந்த பிளேட், les assiettes. அந்த குசினிக்கு போயிட்டு அந்த கோழிக்கரையை சமைச்ச அந்த சட்டி, Et vous avez la vieille casserole où le poulet il a cuit. அந்த சட்டியை பார்க்க வேண்டும் எட்டி. Et il faut regarder la casserole à l'intérieur. அப்புறம் தான் உண்மையான நீங்க யாருன்னு தெரிய Et வரும். c'est là où on peut savoir qui vous êtes vraiment. அன்பானவர்களே, Mes bien-aimés, ஒரு சபையை பார்க்கும் பொழுது, quand on voit l'église, அந்த கட்டடத்தை பார்க்கும் quand பொழுது, on voit le bâtiment, அந்த இடத்தில் கர்த்தர் எந்த அளவுக்கு மகிமைப்படுகிறார் என்று தெரியும். on sait à quel point l'éternel Dieu est glorifié dans cet endroit. ஆகவே சபை என்றால் Donc l'église, கொண்டாட்டங்கள் வேண்டும், il faut des festivités, சந்தோஷங்கள் வேண்டும், il faut de la joie, உற்சவங்கள் வேண்டும், il faut de la réjouissance, ஆண்டவரை மகிமைப்படுத்த il faut வேண்டும். glorifier l'éternel Dieu. 25வது ஆண்டு விழாவை கொண்டாட போகிறீர்கள். Vous allez fêter la 25e année de l'église. அது ஒரு ஹக்கியாவாய் இருக்க Il வேண்டும். faut que ce soit une hagiya.
pour vous. ஒரு கொண்டாட்டம், Il faut que ce soit une fête, கர்த்தருடைய பண்டிகை. la festivité de l'Éternel. பிசாசும் பாதாளத்தின் வாசல்களும் 25 வருஷங்களாக எடுத்துக்கொண்டு முயற்சி தோல்வி அடைந்ததை காட்டும் ஒரு வெற்றி பண்டிகை. Ça doit être une festivité où on doit montrer à Satan et à tous les ennemis que vraiment les portes de l'enfer n'ont pas plus valu dessus. அதிலே நிறைய சந்தோஷம் இருக்க வேண்டும். Il doit y avoir beaucoup de joie. சண்டை இருக்க கூடாது. Il ne doit pas y avoir de dispute. நிறைய வெற்றி இருக்க Il doit y வேண்டும். avoir beaucoup de victoires. நிறைய அலங்காரம் இருக்க Il doit y வேண்டும். avoir beaucoup d'ornements. நிறைய செலவு செய்ய Il வேண்டும். doit y avoir beaucoup de dépenses. இப்போ நான் இலங்கையிலிருந்து வருகிறேன். Moi, je viens du Sri Lanka. எனக்கும் பரிசுத்த கதை பேச தெரியும். Moi aussi, je sais parler des paroles saintes. பிரான்ஸ் வாழுகின்ற மக்களே, Et les peuples qui vivent en France, உங்கள் ஆண்டு விழாவுக்காக நீங்கள் செலவழிக்கும் பணத்தை எனக்கு கொடுத்தால் si vous donnez l'argent que vous allez donner pour votre anniversaire de l'église à moi, இலங்கையிலே அணிந்து கொண்டிருக்கின்ற எத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்த முடியும் தெரியுமா? vous savez combien d'âmes qui sont au Sri Lanka, qui sont pauvres, je peux les gagner? இதை நம்ப கூடாது. Ça, vous ne devez pas le croire. நான் இலங்கையில ஊழியம் செய்யறதுக்கு Moi, je fais le ministère au Sri Lanka. உங்க பண்டிகையில ஆப்பு வச்சுட்டு எனக்கு பணம் தர தேவையில்லைங்கோ. Vous n'avez pas besoin de mettre de côté, faire manquer votre festivité pour donner pour mon ministère. ஏனென்றால் நான் ஊழியம் செய்கிற கர்த்தர் Parce que l'Éternel pour qui je sers, பிரான்சுக்கு மாத்திரமல்ல இலங்கைக்கும் தேவன். il n'est pas seulement le Dieu de la France, mais il est le Dieu de Sri Lanka. பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. L'or est à lui et l'argent est à lui. சில பிச்சைக்கார உணர்விலேயே வாழும் ஊழியக்காரர்கள் என்ன பார்ப்பார்கள் தெரியுமா? Certains serviteurs de Dieu qui vivent toujours en tant que mendiants, qu'est-ce qu'ils disent? போற அந்த பிரான்ஸ்ல ஆண்டு விழாவுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க? Regarde combien ils dépensent pour cet anniversaire de l'église. மேகசின் தேவையா? Est-ce qu'ils ont besoin d'un magazine? இத்தனை வீடியோ தேவையா? Est-ce qu'ils ont besoin d'autant de vidéos? அத்தனை ஆயிரம் யூரோவுக்கு ஹால் எடுக்கணுமா? Est-ce qu'ils ont besoin de prendre une grande salle? ஊழியக்காரங்களை ஹோட்டல்ல வைக்கணுமா? Est-ce qu'ils ont besoin de mettre les serviteurs de Dieu dans l'hôtel? ஊழியக்காரங்களை ஹோட்டல்ல வைக்கிற பணத்தை எங்களுக்கு கொடுத்தா Et si on donne cet argent de l'hôtel pour nous, அங்க இருக்கிற 10 ஊழியக்காரங்களுடைய வீட்டுல 5 நாளைக்கு அடுப்பு எரியும். là-bas au Sri Lanka, il y aura 10 serviteurs de Dieu pendant 5 jours, ils vont pouvoir cuisiner. இலங்கையிலே கிராமத்திலே ஊழியம் செய்கிற நான் சொல்லுகிறேன், Moi qui fais le ministère dans la campagne au Sri Lanka, je vous dis, உங்கள் கொண்டாட்டங்களை, உங்கள் பண்டிகைகளை votre festivité, vos fêtes, பிரெஞ்சு ஸ்டைலிலே நடத்தி கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்கள். faites-le à la mode française et montrez pour la gloire de Dieu. எங்கள் அடுப்புகளை கர்த்தர் எரிய வைப்பார். Dieu fera brûler nos cuisinières. இது ஒரு பிழையான உபதேசம். Ça, c'est un mauvais enseignement. நீங்க நல்லா இருக்க கூடாது. Vous ne devez pas bien vivre. நீங்க நல்ல கார் வாங்கிர கூடாது. Vous ne devez pas avoir une belle voiture. நீங்க பிரான்ஸ்ல இருந்தாலும் நீங்க இலங்கையை நினைச்சிட்டு தான் இங்க பிச்சைக்காரன் மாதிரி Même si இருக்கணும். vous êtes en France, vous devez penser perpétuellement au Sri Lanka. இலங்கையை நினைங்கோ. Vous pouvez y penser. ஆனா நீங்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதை தடை செய்யாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். Mais n'empêchez pas de réjouir le cœur du Seigneur. ஆகாய் புத்தகத்திலே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், Et dans le livre de Agé, le peuple dit, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் வரவில்லை. இவன் கர்த்தருக்கு சொல்லி கொடுக்கிறான். et eux, ils enseignent Dieu en disant, le temps n'est pas venu pour bâtir ta maison, ton temple. மூன்றாவது வசனம். Verset 3. ஆனாலும் ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். வாசிங்க. C'est pourquoi la parole de l'Éternel le fut adressée par Agé, le prophète, en ces mots. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? Est-ce le temps pour vous d'habiter vos demeures lambrissées quand cette maison est détruite? ஆண்டவருடைய ஆலயத்தில் குறை இருக்கும் பொழுது Quand il y a un manque dans le temple de l'Éternel, விசுவாசிகள் தன்னுடைய வீடுகளை அலங்கரித்துக் கொண்டிருப்பது சரியோ என்று கர்த்தர் கேட்கிறார். est-ce qu'il est normal que le croyant il est en train de orner sa propre maison? 1958 ஆண்டு En 1958, யோய்டோ என்ற ஒரு நதிக்கரையிலே, il y avait un fleuve, யோய்டோ Yoido. ஒரு வாலிப ஊழியக்காரர், Il y a un jeune serviteur de Dieu. நடக்க கூட சைக்கிள் கூட இல்லாமல் Il n'avait pas de vélo. ஒரு சின்ன ஊழியத்தை Il தொடங்குகிறார். a commencé un petit ministère. பிறகு அவருக்கு சைக்கிள் கிடைக்கிறது. Ensuite, il a eu un vélo. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆற்றங்கரையிலே வருகிறார்கள். Après, il y a des gens qui ont été sauvés, ils ont rejoint auprès du fleuve. நகரம் சோல் என்ற நகரத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஆறு.
C'est un fleuve qui se trouve très loin de la ville qui s'appelle Sol. அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை Et வெளிப்படுத்துகிறார். Dieu, il a révélé quelque chose à ce peuple, à ces gens. நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு, Si toi, tu bâtis le temple de l'Éternel, கர்த்தர் உன் வீட்டை et கட்டுவார். Dieu bâtira ta maison. என்ன நடந்தது? Qu'est-ce qui s'est passé? உலகத்திலேயே அதிகமான ஜனங்கள் ஆராதிக்கிற ஒரு சபையாக யோய்டோ ஃபுல் காஸ்பல் சபை வளர்ந்திருக்கிறது. Et vous voyez, c'est là où il y a le plus de croyants qui adorent le Seigneur, là-bas, l'église de plein d'évangiles à Yodol. யோங்கி சோ என்கின்ற அந்த வாலிபன் Et ce jeune qui s'appelle Paul Yonggi-cho, உலகத்தின் ஆகப்பெரிய சபையின் தலைவராய் பாஸ்டராய் வருகிறார். il est pasteur d'une grande église mondialement connue. அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன தீர்மானிக்கிறார்கள்? Les gens là-bas, qu'est-ce qu'ils ont décidé? எங்கள் ஆலயத்தை கட்டாமல் வீடுகள் கட்ட மாட்டோம். Tant qu'on n'a pas bâti le temple de Dieu, on ne bâtira pas notre maison. எங்கள் ஊழியக்காரருக்கு நல்ல வாகனம் வாங்கி கொடுக்காமல் நாங்கள் வாங்க மாட்டோம். Tant qu'on n'achètera pas une bonne voiture pour notre serviteur de Dieu, on n'achètera pas pour nous. அந்த கொள்கையை பார்த்த ஆண்டவர் Et Dieu qui a vu ce principe, அந்த சபையை ஆசீர்வதிக்கிறார், il a béni cette église, அந்த நகரத்தை il ஆசீர்வதிக்கிறார், a béni cette ville, தென் கொரியா என்று சொல்லுகின்ற அந்த பௌத்த நாட்டை il ஆசீர்வதிக்கிறார். a béni aussi le pays du Sud-Corée, qui est un pays bouddhiste d'origine. வெறும் 12 ஆண்டுகளில் En 12 années, பௌத்த நாடாய் இருந்த அந்த நாடு கிறிஸ்தவ நாடாய் ce மாறுகிறது. pays qui était bouddhiste est devenu chrétien. இன்றைக்கும் அந்த தென் கொரியா ஒரு உலக அரங்கில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாய் வந்து. Aujourd'hui aussi, encore le Sud-Corée est un pays vraiment qui prospère. அன்பானவர்களே, இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Eh bien aimés, prenez ce verset. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது Quand cette maison est détruite, நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? est-ce que c'est le temps pour vous d'habiter vos propres demeures lambrissées? தாவீது அரண்மனையிலே அழகாக படுத்துக் கொண்டிருக்கிறான். David était bien couché dans son palais. திடீரென அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. Tout à coup, il a eu une pensée. ஐயோ, நான் இவ்வளவு நன்றாய் இருக்கிறேனே, Mais moi, je me porte aussi bien. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்திலே இருக்கிறது, Mais l'arche de l'alliance se trouve sous une tente. அதற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். Il faut que je bâtisse un temple. அவனுடைய அந்த தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்து Dieu, il a pris sa décision தன்னுடைய தீர்மானமாக மாற்ற et il l'a transformée en sa propre décision à lui. தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் முதலாவது ஆலயத்தை கட்டுகிறான். Le fils de Dieu, de David, Salomon, il a bâti le premier temple. அந்த ஆலயத்தை தான் நேபுகாத்நேச்சாரும் பாபிலோன் ராணுவத்தினரும் எரித்து விட்டார்கள். Et c'est ce temple-là que le roi babylonien et son armée, ils l'ont détruit, ils l'ont brûlé. இந்த இரண்டாவது ஆலயத்தை கட்ட வந்த செருபாபேலுக்கு தான் இப்பொழுது ஆகாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Et Zorobabel qui est venu bâtir ce second temple, c'est à lui que Agé parle. இப்ப பாருங்கள் 5வது வசனம். Regardez verset 5. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், Ainsi parle maintenant l'Éternel des armées. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Considérez attentivement vos voies. நல்ல கவனிங்க, யார் பேசுறா? Qui parle à qui? சேனைகளின் கர்த்தர். L'Éternel des அப்ப armées. அவர் எப்படி சொல்லியிருப்பார்? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Est-ce qu'il aurait dit considérez bien attentivement vos voies? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Considérez bien vos voies. அப்படியா சொல்லியிருப்பார்? Est-ce qu'il a dit comme ça? யுத்தத்துக்கு போவோம், On va aller à la bataille. துப்பாக்கிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். Prenez vos fusils. சேனைகளின் கேப்டன் அப்படியா பேசுவார்? C'est l'Éternel des armées. Est-ce que c'est comme ça qu'il dit? கொன்னட்டி பேசுவாரா? Est-ce qu'il parlera d'une manière நாங்க எல்லாம் douce? போயிட்டு எதிரியை அடிச்சிட்டு வருவோம். Est-ce qu'on va aller frapper nos ennemis? அந்த ஒருத்தர் முந்தைய சினிமா படத்துல வரும், வெல்கம் டு சலாமியா சொல்லுங்க. Il y a des gens qui viennent au cinéma et qui disent ça. எல்லாரும் துப்பாக்கிகளை எடுத்துட்டு போயிட்டு எதிரிகளை டப்புன்னு சுட்டுட்டு வெற்றியை கொண்டு வருவோமா? Est-ce qu'on va aller fusiller les gens, les ennemis, et on va venir tranquillement? சேனைகளின் கர்த்தர் L'Éternel des armées. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Il dit considérez attentivement vos voies. எக்கோ சிந்தித்து பாருங்கள். Considérez vos voies. எக்கோக்கு பிறகு தான் பிரெஞ்சு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சொல்லுங்க. Il dit considérez vos voies. வவ்வா. என்னமோ வௌவால் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னமோ சொல்றாங்க. பாருவோம் வீட்டு மரத்துல வவ்வா அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க. சேனைகளின் கர்த்தர் உருமுகிறார். L'Éternel des armées il rugit. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? அவருடைய வீட்டை குறித்து அவருக்கு வைராக்கியம். Parce qu'il a la fierté à propos de sa maison. இந்த சபையினுடைய ஒவ்வொரு விழாவையும் குறித்த வைராக்கியம் கர்த்தருக்கு இருக்கிறது.
L'Éternel Dieu, il est fier à propos de son église et des festivités de sa maison. இந்த வீடியோவை வேறு யாராவது பார்த்தால் கூட Même si vous regardez directement cette vidéo, சும்மா அந்த இந்தியா இலங்கை பிச்சைக்கார மென்டாலிட்டியை தேவராஜ்யத்துக்குள் கொண்டு வரக்கூடாது. il ne faut pas emmener les mendiants qui sont au Sri Lanka et en Inde et l'emmener dans les royaumes de Dieu ici. இதே பிரசங்கத்தை ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு பாஸ்டர் செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Et quand c'est un pasteur qui vient d'Europe qui le dit, les gens n'accepteront pas. பயம் இல்லாமல் இலங்கையிலே கிராமத்தில் ஊழியம் செய்கிற சுரேஷ் ராமச்சந்திரன் நான் சொல்லுகிறேன். Et moi qui est serviteur de Dieu et qui fait le ministère dans la campagne au Sri Lanka, Suresh Ramachandran, moi je le dis. இலங்கையின் கர்த்தருடைய பண்டிகைகள் இலங்கை ரேஞ்சிலே நன்றாய் இருக்க வேண்டும். Et au Sri Lanka, les festivités de l'Éternel, elles doivent être bien là-bas. ஐரோப்பாவில் இருக்கின்ற சபைகள் கர்த்தருடைய பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது ஐரோப்பிய ரேஞ்சிலே நல்ல விதமாய் இருக்க வேண்டும். Mais les églises qui se trouvent en Europe, quand ils font les festivités d'Éternel, ils doivent être dans le niveau du statut européen. புரியுதா நான் சொல்றது? Est-ce que vous comprenez? கர்த்தருடைய ஆலயம். Parce que c'est le temple de l'Éternel. கர்த்தர் அந்த ஆலயத்தை குறித்து அக்கறையோடு இருக்கிறார். L'Éternel, il prend attentivement, il regarde à son temps. ஆறாவது வசனம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். Vous semez beaucoup et vous recueillez peu, vous mangez et vous n'êtes pas rassasiés, vous buvez et vous n'êtes pas désaltérés, vous êtes vêtus et vous n'avez pas chaud, le salaire de celui qui est à gage tombe dans un sac percé. அன்பானவர்களே, Bien-aimés, எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் combien de personnes vous pensez உண்மையாகவே இன்றைக்கு பாஸ்டர் சுரேஷ் மாம்சத்திலே பேசவில்லை, ஆவியானவர் தான் அவர் மூலம் பேசுகிறார் என்று que Pasteur Suresh ne parle pas dans la chair, mais c'est le Saint-Esprit qui l'a poussé à parler. சரி, அப்படியானால் Si c'est comme cela, நான் ஒரு காரியம் இன்றைக்கு செய்ய விரும்புகிறேன். moi je voudrais faire quelque chose இந்த aujourd'hui. வசனத்தை பாருங்கள். இந்த ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டுவிட்டு சிலர் காணாமல் போகிறார்கள் என்று சொன்னேன். Certains ont posé la fondation du temple et ils sont partis, ils ont disparu. நிறைய பேர் காணாமல் போய்விட்டார்கள். Beaucoup ont disparu. கடைசியில எல்லாருமே காணாமல் À போய்விட்டார்கள். la fin, tous ont disparu. இப்போ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Moi, je dis une chose pour eux. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். C'est à eux qu'il dit, vous avez semé beaucoup, mais vous récoltez peu. நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை. Vous mangez, vous n'êtes pas rassasiés. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. Vous buvez, vous n'êtes pas désaltérés. நல்ல நல்ல ஜாக்கெட் வஸ்திரம் எல்லாம் போட்டும் குளிர் விட மாட்டேன் என்கிறது. Vous vous vêtez bien, vous mettez des beaux costumes, mais vous avez toujours froid. நன்றாக சம்பாத்தியம் வருகிறது. Il y a un bon salaire qui rentre. ஆனால் அதை பையிலே போடும் பொழுது ஏதோ பொத்தலான பை போல அது காணாமல் Mais quand போகிறது. vous mettez dans un sac, ça rentre comme si c'était dans un sac percé. பாருங்கள் 9வது வசனம். Verset 9. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. Vous comptiez sur beaucoup et vous voici, vous avez peu. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். Vous l'avez rentré chez vous, mais moi j'ai soufflé dessus. ஓ லாலா, Oh là là, எந்த தெய்வமே. mon Dieu. அதாவது இவ்வளவு காலம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், Pendant tout ce temps, on pensait, பிசாசு களவாடுகிறான். c'est Satan qui vient voler. பிசாசு எங்களுடைய வருமானங்களை அழிக்கிறான். C'est Satan qui vient détruire nos revenus. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், Mais Dieu dit, நான் ஊதி போடுகிறேன். c'est moi qui souffle dessus. இப்போ நமக்கு பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு ஊதுறதுன்னா என்ன தெரியுமா? Vous savez, les pentecôtistes, quand on dit souffler, qu'est-ce qu'ils pensent? பாஸ்டர் மாதிரி இங்க இருந்து ஊதும் போது அங்க ஒரு 40 பேர் உழுவாங்க, ஊங்கும் போது இங்க 40 பேர் உருவாங்க. Quand pasteur il souffle, il y a 4 personnes qui tombent là-bas et 4 par là. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வருமானத்தை நான் ஊதிக்கொண்டிருக்கிறேன். Le Seigneur il dit, c'est moi qui souffle sur tes revenus. ஏனென்றால் எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே. Pourquoi dit l'Éternel des armées? À cause de ma maison qui est détruite, tandis que vous vous empressez chacun pour sa maison. ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Moi je vais vous poser une question. எல்லாரிடமும், À tous. பாஸ்டர்ஸ், விசுவாசிகள், புதிதாய் வந்தவர்கள், பழைய விசுவாசிகள், வாலிப பிள்ளைகள், எல்லாரிடத்திலும் ஒரு கேள்வி கேட்க Aux விரும்புகிறேன். pasteurs, aux croyants, aux jeunes, aux nouveaux croyants, à tous je vais poser. வீடியோ பார்க்கிறவர்கள் À ceux எல்லாரிடத்திலும் qui கேட்க. regardent la vidéo, à tous je vais vous poser la question. எத்தனை பேர் உண்மையா கையை தூக்கிறாதீங்க, அவசரமா தூக்கிறாதீங்க. எத்தனை பேர் நீங்கள் இப்படி உங்களுக்கு நடக்கிறது? Combien de personnes vous vivez cette situation? நல்ல வருமானம், Il y a des bons revenus,
நிற்க மாட்டேன் Et என்கிறார். ça ne tient pas dans la poche. தேவையில்லாத செலவுகள். Des dépenses inutiles. பெரிய வியாதி எல்லாம் இல்லை, கேன்சர், டிபி, எய்ட்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. Pas de grandes maladies comme le cancer, le sida ou des tuberculoses, des choses comme ça. அந்த சின்ன சளி Et des petits rhumes. போய் தொலைய மாட்டேன் Et என்கிறார். ça ne me quitte pas. எத்தனை தரம் அது டாக்டர் கிட்ட கூட போக தேவையில்லை. Je n'ai même pas besoin d'aller chez le médecin. ஃபார்மசிக்கு போய் ஏதாவது கேட்டா 8 யூரோவுக்கு ஒன்று தாரான். À la pharmacie, ils donnent quelque chose pour 8 euros. குடிச்சு முடிச்ச பிறகு சரியாகுது இல்லை. Et qu'une fois que j'ai pris, ça ne part pas. திரும்பி போனா இன்னொரு 7 யூரோவுக்கு இன்னொன்னு கொடுத்து இதை பாருங்கிறான். Encore quelque chose pour 7 euros, ils disent de m'essayer. ஒரு மாசத்துல கணக்கு போட்டா Et si je calcule pour un mois, இந்த சளிக்கே ஒரு 77 யூரோ போயிருச்சு. et rien que pour le rhume, j'ai dépensé 77 euros. இருமல், La toux, தடுமல், le rhume, ஒரு தலைவலி, les maux de tête. அதுக்கு இந்த விக்ஸ் வாங்குறோம், On achète le Vicks, முடிகிற வரைக்கும் தேய்க்கிறோம், on le met, போகுது இல்ல. mais ça part pas. அப்ப யாரோ சொல்றேன் எக்ஸாயில் வாங்கு, Il dit achète autre chose. 2 யூரோவுக்கு Ça coûte எக்ஸாயில் 2 euros, சரி வருது இல்ல. mais ça part pas. இந்த சிங்கிள் ஒன்று இருக்குதாமே சித்தாலேப்ப இல்லை சித்தாலேப்போம் அதை போயிட்டு லாச்சப்பல்ல Et வாங்குறோம். tout ce qui est homéopathie, des choses comme ça. அப்புறம் இந்தியாவுல இருந்து டைகர் பாம் Et de l'Inde, les pommades de l'Inde. அந்த மாசத்துல கணக்கு போட்டா Et quand on calcule, இந்த பாமுக்கே 35 யூரோ போயிருக்கு. on passe 35 euros dans les pommades. நடக்குது சிலருக்கு. Ça se passe pour certains. நாக்காளி கிளியுது, நாக்காளி Et கிளியுது, la chaise. கதவு ஓட்டையாகுது, Il y a un problème de porte. கூரை ஒழுகுது, கூரை Et ஒழுகுது. le toit qui tombe. பிரெஞ்சில் இதெல்லாம் நடக்காதோ? கார் உடையுது. La voiture qui tombe en panne. இப்படி அதிகமான செலவுகள். Donc beaucoup de dépenses. சில நேரம் நமக்கு தெரியவில்லை ஏன் இப்படி நடக்கிறது என்று. On ne sait pas pourquoi ça se passe ainsi. இதுல பிரச்சனை என்னவென்றால் Quel est le problème? தசம பாகம் ஒழுங்காய் கொடுக்கிறோம், Ils en donnent comme il faut la dîme. காணிக்கை கொடுக்கிறோம், On donne l'offrande. ஆனால் நடக்கிறது. Mais c'est ce qui se passe. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், Je vous தயவு dis செய்து une chose. எல்லாரும் கீழ்ப்படிங்க ப்ளீஸ். Obéissez. ஜெபிச்சிராதீங்க, ஆனா கண்களை மூடுங்க. உண்மை Fermez vos yeux. நம்ம ஆளுகளுக்கு கண்களை மூட சொன்னா வாய் ஆட்டோமேட்டிக்கா திறந்துரும். Les gens de chez nous, quand on dit fermer les yeux, இல்லையா? ils ouvrent சும்மா la நான் bouche சொன்னேன்னா automatiquement. எல்லாரும் கண்களை மூடுவோன்னு சில பேர் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. Quand on dit fermer les yeux, tout de suite, ils commencent à prier. இது certains. ஜெபிக்கிறதுக்காக Non, ça, on அல்ல. prie pas maintenant. சும்மா எல்லாரும் கண்களை மூடுங்க ப்ளீஸ். எல்லாம் Tous கண்களை fermez les yeux யாரும் maintenant. கண்களை திறக்க கூடாது. எல்லாரும் மூடுங்க. Tous எனக்கு இங்க fermez les இருந்து yeux. நான் மட்டும் மூட மாட்டேன். Voilà, seulement moi. மரி சிஸ்டர் நீங்களும் மூடணும். சரியா? எல்லாரும் மூடியாச்சா? எல்லாரும் மூடியாச்சா? Tous on ferme les yeux. ஐயோ சரி, எல்லாரும் மூடியாச்சு. பிள்ளைகள் எல்லாரும் மூடிக்கிறீங்க. Même les enfants ont fermé les yeux. உண்மையா சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர் எனக்கு இதுதான் நடக்குது. Et pasteur, c'est ce qui se passe pour moi. கையை தூக்கிட்டு டக்குன்னு கீழே போடுங்க. Levez la main et remettez. யாராவது வில்லனுங்க கண்ணை திறந்து பார்த்துருவானுங்க ப்ளீஸ். அதனால எல்லாம் கண்ணு மூடிக்கிறாங்க. இன்னும் ஒட்டேங்க அப்பா பாதி சர்ச் கையை தூக்கிருச்சு, மீதி சர்ச்சுக்கு என்னவா? ஓ அப்ப பிரசங்க ஆவியானவர் தான். Donc c'est le Saint-Esprit qui parle. கண்ணை திறங்க. Ouvrez vos yeux. என்ற தெய்வமே, Mon Dieu. எத்தனை பேர் கையை தூக்குனீங்க? Tant de personnes qui ont levé la main. எல்லாருக்கும் இதுதான் நடக்குதோ? Est-ce que tous vous avez tout problème là? இதற்குரிய பதில் என்ன? Quelle est la réponse pour cela? உபவாச ஜெபம் அல்ல, C'est pas le jeûne et la prière. இரா விழிப்பு ஜெபம் அல்ல. C'est pas la veillée. பாஸ்டர் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிசாசினுடைய சேட்டை கிடக்குது, Pasteur, c'est Satan qui agit dans ma maison. வந்து ஜெபியுங்கோ. Venez prier pour moi. பேய் பிசாசெல்லாம் Il n'y ஒன்றும் a pas de கிடையாது. Satan ni de démon. அநேக கிறிஸ்தவர்கள் Beaucoup de chrétiens, கர்த்தருடைய ஆலயத்தை உதாசீனம் ils செய்திருக்கிறார்கள். méprisent le temple de Dieu. சபை என்றால் நான், C'est nous l'église, le temple. சபை என்றால் நாங்கள். C'est nous le temple de Dieu. இது உண்மை. Ça c'est vrai. இதை வைத்துக்கொண்டே Et en gardant cela, தேவனுடைய வீடுகளை சுத்தம் செய்யாமல், on ne nettoie pas la maison de l'Éternel, ஆலய கட்டடத்தை கணக்கெடுக்காமல், en ne calculant pas le bâtiment de Dieu. கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கின்றது. La maison de l'Éternel, elle est détruite. 2 சொற்கள் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். Je voudrais vous apprendre 2 mots. சொல்லுங்க, கிரீக் சொற்கள் 2 சொல்லிக் கொடுக்கிறேன். 2 mots je vais vous apprendre. ஹியரான் சொல்லுங்க, ஹியரான். Hieron, அடுத்தது ஒய்கோஸ். oikos, ஹியரான், hieron, ஒய்கோஸ். oikos. இதிலே ஹியரான் என்பது ஆலயம், Hieron, ça veut dire le temple. ஒய்கோஸ் என்பது வீடு. Oikos, c'est la maison. உங்களுக்கு தெரியுமா, Est-ce que vous savez,
நம்மை ஆலயம் ஹியரான் என்று வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். Dieu dit que nous sommes Héron, c'est-à-dire nous sommes le temple. நம்முடைய சரீரத்தை ஆலயம் ஹியரான் என்று வேதம் சொல்லுகிறது. Dieu dit notre corps et le temple c'est Héron. ஆனால் ஒரு நாளும் நாம் கூடுகின்ற கூடுகையை ஒய்கோஸ் என்று வீடு என்று சொல்லவும் இல்லை. Mais jamais il a dit que là où on s'assemble c'est une maison, oikos. நம்முடைய சரீரத்தை ஒய்கோஸ் வீடு என்று சொல்லவும் இல்லை. Mais on peut dire que notre corps est aussi oikos, la maison. இந்த ரகசியத்தை பிசாசு 2000 வருடங்களாக மறைத்து வைத்திருக்கிறார். Et ce secret Satan il l'a caché depuis 2000 ans. எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? Vous savez qu'est-ce que tout le monde pense? ஆலயம் தான் வீடு, Le temple c'est la maison, வீடு தான் ஆலயம். la maison c'est le temple. இல்லவே இல்லை. C'est pas vrai du tout. வீடு வேறு, ஆலயம் வேறு. La maison c'est une chose, le temple c'est autre chose. நீங்கள், அதாவது நாம் ஆலயம். Vous, c'est-à-dire nous sommes le temple. அந்த ஆலயம் கூடி வரும் இடம்தான் வீடு. Et là où ce temple s'est réuni ensemble, c'est la maison. இது ஒரு புது ரகசியம் அல்ல. C'est pas un nouveau secret. 2000 வருஷங்களுக்கு மேலாக வேதத்தில் மறைந்து கிடக்கும் ஒரு ரகசியம். C'est un secret qui est caché depuis 2000 ans. இந்த ரகசியத்தை தோண்டி எடுப்பதற்கு மொழி தெரிந்திருக்க வேண்டும். Et nous devons vraiment creuser pour retrouver ce secret. கிரேக்க மொழியின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய ரகசியம் இது. Et ça c'est vraiment le mot grec, c'est un grand secret que je vous enseigne. நீங்கள் கூடி வரும்போது அது ஆலயம். Quand vous vous assemblez, ça devient un temple. உங்கள் சரீரம் ஆலயம். Votre corps est un temple. 2-3 பேர் கூடி வரும் இடம் ஆலயம். Quand 2 ou 3 sont assemblés, c'est un temple. ஆனால் இந்த மூன்றுமே வீடுகள் அல்ல. புரியுதா? Mais ces 3 choses à part ne sont pas des maisons. வீடு என்றால் என்ன? Qu'est-ce que la maison? அந்த கட்டடம். C'est le bâtiment. ஆண்டவர் இங்கே ஆகாய் புத்தகத்திலே எதை பற்றி பேசுகிறார் Et தெரியுமா? dans le livre d'Agé, Dieu parle de quoi? ஜனங்களினுடைய கூடுகையை பற்றி பேசவில்லை, Il ne parle pas de l'assemblée des gens, கட்டடத்தை பற்றி il பேசுகிறார். parle du bâtiment. என் வீடு பாழாய் கிடக்கும் போது, பாருங்க, என் ஆலயம் என்று சொல்லவில்லை. Regardez, il dit pas mon temple, il dit ma maison elle périt. என் வீடு பாழாய் கிடக்கும் போது Il dit quand ma maison elle est détruite, நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. vous chacun d'entre vous, vous allez habiter vos propres demeures. அன்பானவர்களே, உங்களுக்கு எப்படி வீடுகள் இருக்கின்றதோ, Mais bien aimés, comme vous avez vos propres maisons, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற வீடுதான் சபை கூடி வரும் இடம். et dans le Nouveau Testament, Dieu là où l'église se réunit, c'est aussi sa maison. ஆகவே கர்த்தருடைய வீடு முக்கியம். Donc la maison de l'Éternel est importante. பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுமா? Vous savez quel est le ruse du diable? நல்லதை கொண்டே மறைப்பது. Il prend une bonne chose et il cache par une autre bonne chose. கர்த்தருடைய வீடு என்ற உபதேசத்தை, Avec l'enseignement en disant c'est la maison de l'Éternel, கர்த்தருடைய ஆலயம் என்ற உபதேசத்தை கொண்டு மூடி மறைத்து விட்டான். il cache en disant c'est le temple de l'Éternel et il le cache. அதனால் 2000 வருஷங்களாக கிறிஸ்தவர்கள் என்ன உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? Est-ce que vous savez depuis 2000 ans qu'est-ce qu'ils sont en train d'enseigner aux chrétiens? கர்த்தருக்கு கட்டடம் முக்கியம் இல்லை. Pour Dieu le bâtiment n'est pas important. எந்த இடத்திலே நாம் கூடுகிறோமோ நம்முடைய கூடுகை தான் முக்கியம். Peu importe où ça s'assemble, c'est ça qui est important. எத்தனை பேர் இத கேட்டிருக்கீங்க இந்த Combien de personnes உபதேசத்தை? vous avez déjà entendu எத்தனை cela? பேர் இந்த உபதேசத்தை செய்திருக்கிறீங்க? Combien de personnes vous avez déjà கொஞ்சம் donné cet உண்மையா enseignement? சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இந்த உபதேசம்? நல்ல கையை Personnes vous avez கூட்டிக்காரங்க. entendu. அதாவது God is not interested in the building. கர்த்தருக்கு கட்டடம் பிரச்சனை இல்லை. Dieu, c'est pas son problème. Son problème, c'est pas le bâtiment. அன்பானவர்களே, கர்த்தர் நாம் கூடுகின்ற கூடுகையை எந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறாரோ, Vous savez, comme Dieu attache de l'importance à notre assemblement, அந்த அளவுக்கு அந்த ஆலயம் கூடுகின்ற வீட்டையும் முக்கியத்துவப்படுத்துகிறார். et Dieu donne autant d'importance à l'endroit, le bâtiment où on se réunit. இயேசுவானவர் வந்தார் புதிய ஏற்பாட்டில். Jésus est venu dans le Nouveau Testament. புதிய ஏற்பாட்டை ஸ்தாபிக்க வந்தவர். Il est venu pour faire la fondation du Nouveau Testament. அவர்தான் சபையை தொடங்க போகிறார். Et c'est lui, il a établi le Nouveau Testament, il commence l'église. தன்மேல் சபை கட்டப்படும் என்று சொல்லிவிட்டார். Il a dit que l'église sera bâtie sur lui. பின்னே ஏன் தன்னுடைய ஊழியத்தில் 2 தடவை ஆலயத்தை சுத்திகரித்தார்? Mais pourquoi 2 fois dans son ministère il a sanctifié le temple?
யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய ஊழியம் ஆரம்பித்த பொழுது அவர் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். Dans Jean chapitre 2, quand il a commencé son ministère, il a été au temple et il a sanctifié le temple. மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே அவர் எருசலேமுக்கு வந்த அந்த கடைசி வாரத்திலே எருசலேம் தேவாலயத்துக்கு போய் சுத்திகரிக்கிறார். Dans Matthieu chapitre 21, avant son ministère en commençant, il va au temple de Jérusalem et il sanctifie. தேவாலயம் புதிய ஏற்பாட்டில் முக்கியம் இல்லை என்றால் ஏன் இயேசு சுத்திகரிக்க வேண்டும்? Et si dans le Nouveau Testament le temple de l'Éternel n'était pas important, pourquoi il a été le sanctifié? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்து விட்டது. Dans Actes chapitre 2, le Saint-Esprit est descendu. சபை தொடங்கி விட்டது. L'église a commencé. பேதுருவின் முதல் பிரசங்கமும் பண்ணப்பட்டு விட்டது. La première prédication de Pierre a été annoncée. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். 3000 personnes ont été sauvées. பின்னே அதற்கு பிறகு ஏன் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள்? Et pourquoi ensuite Pierre et Jean se sont rendus au temple de l'Éternel? போகிற வழியில் தானே அந்த பிச்சைக்காரனுக்கு சுகம் கொடுத்தார்கள். பொன்னும் இல்லை வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை என்று. Et c'est en allant dans le chemin qu'ils ont vu ce mendiant en disant nous n'avons pas ni de l'or ni de l'argent mais nous donnons ce que nous avons. கர்த்தர் எந்த அளவுக்கு சபையை முக்கியமாய் நினைக்கிறாரோ Tout comme l'Éternel accorde de l'importance à l'église, அந்த அளவுக்கு சபை கூடி வருகின்ற வீட்டையும் முக்கியமாய் நினைக்கிறார். Dieu donne autant d'importance à la maison, le bâtiment dans lequel on se rassemble. அநேகருக்கு இது ஒரு புது உபதேசம். Pour beaucoup c'est un nouveau enseignement. 2000 வருஷங்களாக மறைந்து கிடக்கிற பழைய உபதேசம் இது. C'est un ancien enseignement qui a été caché depuis 2000 ans. ஆலயம் என்கின்றதையே பேசி 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 On parle tout le temps du temple. வீடு என்றதை மறைத்து விட்டான் பிசாசு. Et Satan il a caché le côté maison. ஆலயங்கள் கூடி வருகின்ற இடம்தான் வீடு. Partout où les temples se assemblent, c'est ça la maison. பரிசுத்த ஆவியின் ஆலயங்களாகிய உங்கள் சரீரங்கள் ஒன்று சேரும் இடம்தான் வீடு. Votre corps qui est le temple du Saint-Esprit quand il s'assemble, c'est la maison. அதுதான் பெத்தேல் தேவனுடைய வீடு. C'est sa maison, Bethel, la maison de Dieu. ஆகவே சபை கட்டடம் முக்கியமா இல்லையா? Est-ce que le bâtiment de l'église est important ou pas? முக்கியம். C'est important. உங்களுக்கு சொந்த சபை கட்டடம் முக்கியமா இல்லையா? Est-ce que votre propre bâtiment est important ou pas pour vous? முக்கியம். C'est important. ஒரு விசேஷ கூட்டம் நடத்தும் பொழுது Quand on fait une réunion particulière, ஒரு பெரிய அழகான அரங்கத்தை வாடகைக்கு எடுப்பது முக்கியமா இல்லையா? est-ce que quand on loue un grand endroit pour quelque chose de particulier, c'est important ou pas? முக்கியம். C'est important. அந்த வீட்டை அலங்கரிப்பது முக்கியமா இல்லையா? Est-ce que c'est important de orner cette maison ou pas? முக்கியம். C'est important. அந்த வீட்டுக்கு இந்த ஆலயங்கள் எல்லாம் ஒன்று கூட வரும் பொழுது அழகாய் ஆடை அணிந்து கொண்டு வருவது முக்கியமா இல்லையா? Et quand dans cette maison tous ces temples se réunissent, est-ce que c'est important que ces corps, ce temple se orne ou pas? ஆலயங்கள் கூடி வருகின்ற அந்த வீடு சூடாய் இருந்தால் குளிர் சாதனம் ஏர் கண்டிஷன் போடுவது முக்கியமா இல்லையா? Quand tous ces temples se réunissent dans ce bâtiment, est-ce que c'est important de mettre le chauffage ou la clim? அந்த ஆலயங்கள் கூடி வருகின்ற வீடு குளிராய் இருக்கும் பொழுது ஹீட்டர் போடுவது முக்கியமா இல்லையா? Quand tous ces temples se réunissent dans un endroit, est-ce que c'est important de mettre le chauffage ou pas? அந்த ஆலயங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயங்கள் சில மேடையிலே ஏறி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து அந்த வீட்டில் பாடும் பொழுது அழகாக ஒரே விதமாய் ஆடை அணிந்து பளிச்சென காணப்படுவது முக்கியமா இல்லையா? Quand tous ces temples du Saint-Esprit viennent sur l'autel et ils se mettent en chorale pour chanter, est-ce que c'est important qu'ils soient bien habillés ou pas? அந்த ஆலயங்கள் கூடி வந்து ஆராதனை செய்யும் இடத்தில் உயர் ரக ஒலிபெருக்கிகள், ஒலிவாங்கிகள், இசைக்கருவிகள், சாதனங்கள் இருப்பது முக்கியமா இல்லையா? Quand tous ces temples se réunissent et qu'il y ait de la sonorisation, de la musique, des instruments de musique, c'est important ou pas? ஆனால் பிசாசு என்ன தெரியுமா செய்கிறான்? Satan, vous savez qu'est-ce qu'il dit? தேவனுடைய ஆலயத்தை பற்றியே பேச வைத்து Il fait toujours parler du temple de Dieu. தேவனுடைய வீட்டை நாசமாக்குகிறான். Et il détruit la maison de Dieu. அப்போ தேவனுடைய வீடு பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. Donc on fait pas la peinture dans la maison. அங்க ஓட்ட இங்க ஓட்ட. Il y a des trous par-ci par-là. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டஞ்சு தொங்கும். Et il y a des problèmes dans les instruments de musique. சவுண்ட் equipment மைக் அது பாட்டுக்கு நினைச்ச நேரம் ஆன் ஆகும், நினைச்ச நேரம் ஆஃப் ஆகும், நினைச்ச நேரம் கத்தும். Le micro ça s'allume, ça s'éteint et ça crie. அப்ப யாராவது சொன்னாங்கனே, Si quelqu'un dit நல்ல செட் மைக் ஒரு 1000 யூரோக்கு வாங்குங்களே. Et acheter par exemple le micro pour 1000 euros. 1000 யூரோவா? 1000 euros. இந்த தெய்வமே, Mon Dieu.
எத்தனை சுவிசேஷ ஊழியர்களுக்கு அதை அனுப்பலாம்? Bon, à combien d'évangélistes on peut envoyer? எத்தனை அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம்? Combien d'âmes on peut gagner? எப்படி கதை? இப்ப விளங்குதா இதை கொண்டறது யாருன்னு? Est-ce que vous pensez que c'est possible? ஹலோ, 2000 வருஷங்களாக சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகத்திலே. 2000 ans, l'église elle existe sur la பயப்படாதீங்க, terre. சீக்கிரம் முடிச்சிடுறேன் நான். Je vais finir bientôt. 2000 வருடங்களாக சபை இயங்கிக் Ça கொண்டிருக்கிறது. fait 2000 ans que l'église existe sur la terre. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் Si la venue du Seigneur tarde, இன்னும் 2000 வருஷங்களுக்கு கர்த்தரால் சபையை இந்த உலகத்தில் கொண்டு போக முடியும். il peut encore faire durer cette église encore pour 2000 ans. அந்த 2000 வருஷங்கள்ல Et dans cet espace de 2000 ans, நீங்கள் எப்போ உள்ளே நுழைந்தீர்கள்? vous, quand est-ce que vous êtes rentrés? நான் தேவராஜ்யத்துக்குள் நுழைந்தது 79ஆம் ஆண்டு. Moi, je suis rentré dans le royaume de Dieu en 89. எவ்வளவு காலத்துக்கு நான் இருப்பேனோ எனக்கு தெரியாது. Moi, je ne sais pas combien d'années je vais rester. உனக்குதா இப்போ நான் நினைக்கிறேன் 3வது தடவையாவோ எங்கேயோ என் 18வது பர்த்டே வந்துட்டு போயிருச்சு. Ça fait trois fois que mon 18e anniversaire est venu. அல்ல 2 தடவை வந்துட்டு போய் Non, c'est 2 fois. அந்த ரேஞ்சில் நிக்குது. Et donc, je suis entre le deuxième et troisième. நீங்கள் எப்போ நுழைந்தீர்கள் தேவராஜ்யத்துக்குள்? Quand est-ce que vous êtes rentré dans le royaume de Dieu? எவ்வளவு காலம் உங்களுடைய வண்டி ஓட போகிறது? Combien de temps vous allez faire rouler votre voiture? நீங்கள் நுழைவதற்கு முன்னே சபை இந்த உலகத்திலே ஒழுங்காய் இயங்கவில்லையா? Est-ce que avant que vous rentrez dans ce royaume, l'église elle ne conduisait, elle ne roulait pas? பீகாரிலும் ஒரிசாவிலும் வவுனியாவிலும் கண்டியிலும் ஊழியம் À நடக்கவில்லையா? Bihar, à Orissa, partout, est-ce que le ministère ne s'est pas passé? நீங்கள் போன பிறகு அங்கெல்லாம் ஊழியம் நடக்காதா? Est-ce que vous pensez que après que vous ne serez plus là, le ministère va s'arrêter? பின்னே ஏன் உங்களுடைய பணத்தை வைத்துத்தான் அங்கே ஊழியம் நடக்க வேண்டும் என்று இங்கே உங்கள் வீட்டை பாழடைய செய்கிறீர்கள்? Et pourquoi vous pensez que c'est avec votre argent que là-bas le ministère doit se bâtir et vous faites détruire votre propre maison? ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுங்கள், அது வேறு. Donnez l'offrande pour les ministères. ஊழியர்களை தாங்குங்கள், அது வேறு. Portez les serviteurs de Dieu, ça c'est une chose. ஆனால் கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது Quand la maison de l'Éternel elle est détruite, நீங்கள் அதை கணக்கெடுக்காமல் இருந்தால் si vous ne le calculez pas, vous prenez pas garde, உங்கள் வருமானத்துக்கு அடி விழும். vous aurez des problèmes dans vos revenus. இன்றைய செய்தி என்ன தெரியுமா? Vous savez quel est le message நான் aujourd'hui? 2ஆம் அதிகாரம் வரை போகத்தான் நினைத்தேன். Moi je voulais aller jusqu'au chapitre 2. நேரம் என்னை விட வேகமாக போய் Le temps கொண்டிருக்கிறது. passe plus vite que moi. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு பெரிய ஒரு மறைந்து கிடக்கும் சத்தியத்தை உங்களுக்கு Mais வெளிப்படுத்துகிறேன். moi je vous ai révélé un secret qui était caché. தேவனுடைய ஆலயம் முக்கியம். La maison le temple de Dieu est important. தேவனுடைய ஆலயம் என்பது சபை. Le temple de Dieu c'est la maison, l'assemblée. சபை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்கள் ஆகிய சரீரங்களின் கூட்டு. L'assemblée c'est le groupement de nous qui sommes le temple, le corps, le temple du Saint-Esprit. 2-3 பேர் சேரும் சினகோகே என்ற ஜெப ஆலயங்களின் சேர்க்கை. Quand là où il y a 2 ou 3 personnes qui sont assemblées par le nom de Jésus, c'est là le temple, synagogue. ஆனால் Mais இந்த சபை கூடுகிற இடம் இருக்கிறதே, l'endroit où cette assemblée, cette église se rassemble, அதுதான் கர்த்தருடைய வீடு. c'est ça la maison de l'Éternel. அது ஒரு ஆற்றங்கரையாய் இருந்தால் Si c'est le bord d'un lac, அந்த ஆற்றங்கரையில் புல்லை அழகாய் வெட்டி il faut bien tondre la pelouse qui est autour de ce lac. அழகாய் அதை சுத்திகரித்து அந்த இடத்துல சபை கூட Il faut வேண்டும். orner cet endroit et qu'il faut que l'église se réunisse là-bas. அது ஒரு கட்டடமாய் இருந்தால் Si c'est un bâtiment, அந்த கட்டடம் அழகாக சுத்தமாக அலங்கரிக்கப்பட்டிருக்க ce வேண்டும். bâtiment, il doit être pris soin, bien orné. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, Mais aujourd'hui, le Seigneur, il vous dit, ஆண்டவரே இவ்வளவு காலம் எனக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. moi, jusqu'à présent, je ne connaissais pas ce secret. தேவனுடைய வீடு தான் ஆலயம், தேவனுடைய ஆலயம் தான் வீடு, இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை நாதா. Et j'ai dit, Seigneur, moi, je ne pensais pas, je pensais que c'était moi, le temple du Saint-Esprit, j'étais ta maison. ஆனால் இப்போதான் தெரிகிறது, Maintenant, je sais, தேவனுடைய ஆலயம் வேறு, தேவனுடைய வீடு வேறு. le temple de Dieu, c'est une chose, la maison de Dieu, c'est une chose. ஆலயம் என்பது சபை, Le temple, c'est l'église. வீடு என்பது சபை கூடி வருகிற இடம். La maison, c'est là où l'assemblée, l'église se réunit. இனி இந்த வீட்டை நான் பாழடைய விட மாட்டேன். Désormais, je ne laisserai pas détruire cette maison. இந்த தடவையோடு தொடங்குங்கள். Et maintenant, commencez. எனக்கு தெரியாது, இது நான் இந்த சபையினுடைய பரிபாலனை அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கத்திலே நான் தலை போட மாட்டேன். Moi, je ne mets pas ma tête là où il faut pas. இந்த கையை தூக்கினவர்கள் உங்களுக்கு Tous ceux qui ont சொல்லுங்கள், levé la main, நீங்கள் பாஸ்டர் நந்தனை சந்தியுங்கள். allez rencontrer Pasteur Nanden.
பாஸ்டர் நான் விசேஷ காணிக்கை கொடுக்க Je விரும்புகிறேன். veux donner, pasteur, une offrande spéciale சவுண்டுக்கு, pour la sono, கேமராவுக்கு, pour le caméra, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், pour les instruments de musique, நாற்காலிகள், pour les chaises, சொந்த சபை கட்டடம் வாங்குவதற்கு, pour acheter un propre bâtiment. இப்படி தேவனுடைய வீட்டுக்கும் என்று இன்றிலிருந்து நீங்கள் காணிக்கை கொடுக்க Vous ஆரம்பிங்க. devez commencer à donner une offrande même pour la maison de Dieu. காணிக்கை மாத்திரமல்ல, Pas seulement l'offrande. பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து தேவனுடைய வீட்டுக்கு கொடுங்கள். Achetez le matériel pour la maison de Dieu. பொருட்களை கொண்டு வந்து தேவனுடைய வீட்டை அலங்கரியுங்கள். Ornez la maison de Dieu par des objets. வெறும் ஆலயம் என்கின்ற கண்ணோட்டத்தில் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை இனி ஓட்டாதீர்கள். Désormais, ne regardez plus comme seulement le temple de Dieu. தேவனுடைய வீடு அழகா இருக்க வேண்டும். La maison de Dieu, elle doit être belle. கடைசியா கேட்கிறேன், எத்தனை பேர் பெல்வுட் வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் நான் நடத்துற சர்ச்சை Combien பார்த்திருக்கீங்க? de நீங்க personnes எல்லாம் vous avez venu à Bellwood et vous êtes venus dans mon église? பார்த்திருக்கீங்க. எவ்வளவு அழகா அந்த Vous avez சர்ச் vu பில்டிங் comment c'est joli வச்சிருக்கீங்க, cette église? எவ்வளவு ஸ்டைலா வச்சிருக்காங்க Regardez அந்த comment elle est பில்டிங். belle. அந்த சுவருக்கெல்லாம் டைல்ஸ் போட்டு Vous வச்சிருக்காங்க. avez vu les murs, il y a le carrelage sur les murs. ஸ்டேஜ் எல்லாம் இரும்புல செஞ்சு ஃபாக் லைட்ஸ் எல்லாம் அடிச்சு Vous வச்சிருக்காங்க. avez vu les lumières qu'il y a autour de l'estrade. இந்த முறை நீங்க வந்தீங்கன்னா பிரதர் டேவிட் ஸ்ரீ மட்டும் தான் பார்த்தாரு. அந்த ஜன்னல் எல்லாம் மாத்தி எல்லாம் அலுமினியம் ஃபிட்டிங்ஸ் போட்டாச்சு. Cette fois-ci, on a changé toutes les fenêtres. பாஸ்டர் ஆபேல் கண்டில் அந்த புது நாக்காளி செட்ஸ், அழகான ஒரே கலர் மெரூன் கலர் நாக்காளி செட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. On a mis même les chaises de la même couleur. நீங்க மாத்திரம் எங்க சர்ச்சை வந்து பாத்தீங்கன்னா, Si vous venez voir notre église, இலங்கையில ஒரு கிராமத்துல ஒரு மலைக்கு மேல இருக்கிற சர்ச்னு நம்ப மாட்டீங்க. vous ne penserez pas que vraiment c'est une église de campagne sur une montagne. ஏதோ வெளிநாட்டு சர்ச் மாதிரி இருக்கும். Et ça sera comme une église à l'étranger, en Europe. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? கர்த்தர் எனக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் கிரேக்க மொழியில வேதத்தை வாசிக்கும் போது. Parce que Dieu m'a donné cette révélation quand j'ai lu la parole en grec. அடே ஹியரோன்னு தேவாலயம்னே அலையாதடா. Il a dit, ne pense pas Hieron en disant temple de l'Éternel. தேவாலயம் கூடுகிற என்னுடைய ஒய்கோசையும் கொஞ்சம் நினைடா. Pense aussi au temple de Dieu, ou là où Oikos, là où la maison où on se réunit. அந்த வெளிப்பாடு கிடைத்தவுடன் Et dès que j'ai eu cette révélation, சூப்பர் மைக் செட் வாங்கினேன். ஷுவர் மைக், அதாவது பயங்கர விலை உயர்ந்த மைக்ஸ் வாங்கி போட்டேன். j'ai acheté tout ce qui concernait la sono, qu'est-ce qui était le plus performant. என்னுடைய சபையிலே வீடியோ எடுக்கிறாங்க 2 கேமரா. Caméra vidéo. அந்த ஒரு கேமராவினுடைய விலையே $6,000 $6,000 américains, hein, le prix d'un caméra que j'ai. பயங்கர விலை உயர்ந்த பொருட்களை போட்டேன். J'ai mis vraiment du matériel très cher. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? கர்த்தருடைய வீடு. C'est la maison de Dieu. இலங்கையிலே இருந்து கொண்டு நான் அதை செய்ய வேண்டும் என்ற முடியும் என்றால், Si moi qui suis au Sri Lanka, je le fais là-bas, இந்த பிரான்ஸ்ல இருந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய வேண்டும்? vous qui êtes en France, qu'est-ce que vous devez faire? எத்தனை பேர் சொல்றீங்க? Combien de personnes vous dites? பாஸ்டர் உண்மைதான், Pasteur, c'est vrai. இந்த ரகசியம் இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாது. Je ne connaissais pas ce secret. ஆலயம்னே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். Et nous, on pense toujours comme ça là, en disant temple. தேவனுடைய வீடுன்னு ஒன்று இருக்குது. Mais il y a une maison de Dieu. அது ஆலயம் இல்ல, C'est pas le temple. ஆலயம் சேருகிற இடம். Le temple, c'est autre chose. C'est mon corps. இன்றிலிருந்து நான் தேவனுடைய வீட்டை குறித்து அக்கறை எடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்க. Levez la main ceux qui disent, je vais prendre garde maintenant à la maison de Dieu. எல்லாரும் எழும்பி இருப்போம். Tous, on va se mettre debout. வீடியோவிலே பார்க்கிறவர்களுக்கு கூட நான் சொல்லுகிறேன், Moi, je dis même à ceux qui regardent des vidéos, நீங்கள் எந்த நாட்டிலே இருந்து peu பார்த்தாலும் importe de பரவாயில்லை, quel pays vous regardez, உங்கள் நாட்டின் அந்தஸ்துக்கு ஏற்ற விதத்தில் தேவனுடைய வீட்டை நீங்கள் par வைத்திருக்க rapport வேண்டும். au statut du pays où vous habitez, gardez la maison de Dieu que vous avez. பிரான்ஸ்ல இருக்கிற இந்த சபை Cette église qui est en France, பிரான்ஸ் லெவலில் ஆண்டவருக்கு ஒரு வீடை வைத்திருக்க வேண்டும். il doit être au statut au niveau de la France pour avoir une maison de Dieu. சீக்கிரம் சொந்த கட்டடம் வாங்க வேண்டும். Et vous devez bientôt acheter un propre bâtiment, அழகாக அது அலங்கரிக்கப்பட வேண்டும். et puis qui doit être bien orné. அது வரையில் இந்த இடத்தில் இருக்கிற இந்த பொருட்கள், பழைய பொருட்கள் எல்லாம் போய் எல்லாம் புதிதாக En வேண்டும். attendant, tous les anciens objets doivent être jetés et que des choses nouvelles ils viennent. இந்த பிரசங்கத்தினுடைய முதல் கனியை Les fruits de ce message, நான் ஆண்டு விழாவுக்கு வரும் பொழுது நான் காண il வேண்டும். faut que je le voie dans cet anniversaire de l'église. புரியுதா நான் சொல்றது? Est-ce que vous comprenez? நாளைக்கு போகிறேன், நான் Moi, je pars demain. ஆண்டு விழாவுக்கு வருவேன். Je viendrai à l'anniversaire de l'église. இந்த பிரசங்கத்தினுடைய முதல் கனியை நான் பார்க்க Le வேண்டும். fruit de cette prédication, je veux le voir. நிறைய மாற்றங்களை பார்க்க Il faut வேண்டும். qu'il y ait des changements. நீங்கள் இந்த சபை தேவனுடைய வீட்டுக்காகவும் பாடுபட வேண்டும். Il faut que vous travaillez pour la maison de Dieu. நான் ஆகாய் புத்தகத்தில் இருந்து புதிய ஏற்பாட்டின் வசனங்களையும் கொஞ்சம் காட்டி
ஆவியானவருடைய அபிஷேகத்தால் இந்த செய்தி உங்களுக்கு Je கொடுத்தேன். vous ai montré le livre d'Agé et quelques versets du Nouveau Testament et le Saint-Esprit a conduit le message. ஆகவே தான் சொல்லுகிறேன், C'est pour ça que je vous dis, தெரிந்தோ தெரியாமலோ que vous sachiez ou pas, இந்த சபையிலும் இந்த சபையை சேர்ந்தவர்களிலும் கை வைத்த கள்ளர்கள் தேவனுடைய வீட்டை கொள்ளையடித்திருக்கிறார்கள். ceux qui ont essayé de voler, de cambrioler la maison de Dieu, அதற்கு உரிய பலனையும் அதற்கு அதிகமான பலனையும் அவர்கள் அடைவார்கள். ils recevront le fruit et même plus de ce qu'ils ont fait. மனம் திரும்பினால் S'ils se repentent, மன்னிப்புண்டு. ils recevront grâce. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். Fermez les கண்களை yeux. மூடிக்கொண்டிருக்கும் Fermez போது les yeux. எத்தனை பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள், Combien de personnes vous dites, pasteur, priez pour nous? நான் இனி தேவனுடைய வீட்டை குறித்து அதிக அக்கறையோடு செயல்பட போகிறேன். Maintenant, je prendrai beaucoup d'attention pour la கையை maison தூக்கி de காட்டுங்க, Dieu. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Et je veux Praise vraiment the Lord. prier pour vous. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஏதோ உயர்த்தப்பட்ட இந்த கரங்களை காணுகிறீர்கள். Seigneur Père, je vois les mains qui sont levées. உண்மை ஆண்டவரே, எத்தனையோ பேர் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வீடு இது இரண்டையும் புரிந்து கொள்ளாமல் குழப்பிக் கொண்டிருந்திருக்கிறோம். C'est vrai, Seigneur, beaucoup ils ne comprennent pas entre le temple et la maison de Dieu. தேவனுடைய ஆலயம் என்பது சபை என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. Ils savent, Seigneur, que le temple de Dieu, c'est aussi l'église. அது கட்டடம் அல்ல என்று எங்களுக்கு தெரியும் அப்பா. Ils savent aussi que ce n'est pas le bâtiment. ஆனால் அந்த சபை கூடி வருகிற கட்டடத்தையும் கர்த்தர் அக்கறையோடு விசாரிக்கிற விஷயம் என்றுதான் Mais எங்களுக்கு aussi, தெரியும். Seigneur, toi aussi, tu prends de l'attention pour le bâtiment là où l'église se rassemble. தேவனுடைய ஒய்கோஸ் Seigneur. முக்கியமானது என்று தெரிகிறதப்பா. Seigneur, qu'ils savent aussi, Seigneur, la maison de Dieu, oikos, c'est aussi important. ஆகவே இன்றிலிருந்து இந்த சபையினர், இந்த கையை உயர்த்தினவர்கள், இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் எல்லாரும் உண்மையாய் ஆண்டவருடைய வீட்டையும் குறித்து அக்கறை கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். Seigneur, je te prie de aider, Seigneur, chaque personne qui a levé la main et qui regarde la vidéo, Seigneur, afin qu'ils prennent attention à la maison de Dieu. அதன் மூலமும் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் இருந்து எங்களுக்கு வரும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறதை காணுகிறோம் அப்பா. Seigneur, nous voyons aussi, Seigneur, combien de bénédictions on peut recevoir en prenant de l'attention dans ta maison. ஆண்டவரே, நீங்கள் இந்த சபைக்கு இந்த உதவியை செய்யுங்கள், இவர்களை ஆசீர்வதியுங்கள். Seigneur, bénis cette église, Seigneur, prends-en soin. பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கள். Seigneur, ordonne, Seigneur, beaucoup de bénédictions. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Au nom de Jésus, Père. ஆமென். Thank you. Thanks a lot. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். காணிக்கை கொடுப்போம். நாங்கள் நம்முடைய ஊழியக்காரனுக்கு வந்தால் வளமையாக காணிக்கிற வழக்கம் இருக்குது. நாங்கள் ஊழியக்காரர்களுக்கு காணி கொடுப்போம். இந்த வாரம் முழுக்க நல்ல ஊழியம் செய்த ஊழியர்களுக்கு நாங்கள் நல்ல காணி கொடுத்து ஜெபிச்சு முடிக்க போகிறோம். எல்லோரும் சந்தோஷமாக கொடுப்போம். எல்லோரும் காணிக்கை. உங்களுக்காக அநேகருடைய பாடங்களுக்காக வந்தவர், அந்த வேத பாடத்தை படிச்சிருக்கிறீங்க அநேகர். மனமாக நீங்கள் இந்த ஆஸ்வாதை கொடுத்து நாங்கள் பாஸ்டர் வெறுங்கையாடு அனுப்பாமல் நாங்கள் காணிக்கைகளை கொடுத்து அனுப்ப போகிறோம்.